அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழ்ச் சங்கம் மதுரையினுடைய 183 மற்றும் 184வது தமிழ் கூடல் நிகழ்வு இது. இந்நிகழ்வு ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியோடு இணைந்து நடத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்விற்கு முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு VS ஜான் கண்ணன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தமிழ் கூடலுரை வழங்கி சிறப்பிப்பதற்காக திருச்சி நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் திரு சிவகுருநாதன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். தமிழ் கூடல் உரையாற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் புதுச்சேரியிலிருந்து தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் விஜயராணி அம்மா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கமாக தமிழ்த்தாய் வாழ்த்து. நீராறும் கடலுடுத்த நிலமடந்தை கெளிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சிக்கு எங்களை எல்லாம் தலைமை தாங்கி வழி நடத்துகின்ற உலக தமிழ்ச் சங்கத்துடைய இயக்குனர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கண்ணுடைய வணக்கத்தினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்விற்கு முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் திரு VS ஜான் கண்ணன் ஐயா அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. தமிழ் கூடல் உரையாற்றி சிறப்பிக்க வந்திருக்கும் திரு சிவகுருநாதன் ஐயா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். வணக்கம். புதுச்சேரியிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய விஜயராணி அம்மா அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். எங்களது அழைப்பினை ஏற்று வந்திருக்கக்கூடிய ஏபிடி துரைராஜ் பள்ளியினுடைய மாணவ கண்மணிகளையும் ஆசிரிய பெருமக்களையும் தமிழ் அறிஞர்களையும் தமிழ் ஆர்வலர்களையும் கவிஞர்களையும் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்று அமைகிறேன். முன்னிலை உரை ஆற்றி சிறப்பிக்க ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியர் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். செம்மொழி தமிழே செந்தமிழே அன்னை தமிழே அன்பு தமிழே, இந்த அவையை அலங்கரிக்கும் அழகு தமிழே உன்னை வாழ்த்துகிறேன். இந்த இனிய மேடையில் என்னையும் அழைத்து இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கும் முனைவர் உலக தமிழ்ச்சங்கத்தின் இயக்குனர் ஈசா பர்வீன் சுல்தான் அவர்களே, இங்கு பணிபுரியும் பல்வேறு தமிழ் புலவர் பெருமக்களே, இந்த விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை தந்திருக்கும் திரு சிவகுருநாதன் நகைச்சுவை மன்றம் திருச்சி அதனுடைய செயலாளர் அவர்களே, தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும் என்ற ஒரு சவால் மிகுந்த ஒரு தலைப்பினை ஏற்று அற்புதமான கருத்துக்களை தமிழுக்காக வழங்க வந்திருக்கும் மதிப்பிற்குரிய முனைவர் விஜயராணி தமிழ் பேராசிரியர் அவர்களே, உங்கள் அனைவரையும் இந்த இனிய விழாவிற்கு அழைக்கப்பட்டு தமிழ் ஆர்வலர்களாக வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும்
என்னுடைய ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரிய பெருமக்கள் மற்றும் அன்பு மாணவ செல்வங்கள் அனைவரையும் இந்த இனிய விழாவில் கலந்து கொண்டமைக்கு உங்களை வணங்கி வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல தருணத்திலே முன்னிலையுரையாக என்னிடத்திலே கேட்டார்கள். இந்த விழா என்பது இது நிச்சயமாக இந்த தமிழ் கூடல் என்பது தமிழுக்கு செய்து கொண்டிருக்கக்கூடிய அற்புத பணியை நான் நினைத்து பார்த்து பெருமை கொள்கிறேன். அடிப்படையில் நான் ஆங்கில ஆசிரியராக இருந்த பொழுதும் இந்த தமிழை பொறுத்த மட்டில் என்னுடைய இரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்று நான் சொல்லுவேன். எனக்கு அப்படி ஒரு ஆசை. நானும் ஒரு 5 மாஸ்டர் டிகிரி வாங்கி பார்த்தேன். ஆனாலும் எனக்கு தமிழில் இன்னையும் வாங்க முடியலை. தமிழ் என்பது சேலஞ்சிங்கான ஒன்று. சாதாரணமாக தமிழை ஈஸியாக பண்ணிடலாம்லாம் நினைக்க முடியாது. அற்புதமான மொழி, அழகு மொழி, அனுபவித்து படிக்க வேண்டிய அற்புத மொழி. இந்த செம்மொழி எப்படிப்பட்ட வல்லமை மிக்கது என்று நம்ம பார்ப்போமானால் நிச்சயமாக நான் சொல்லுவேன், அது இந்த இந்தியாவையே மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிக்கதுன்னு சொல்லுவேன். 4000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒருவேளை ஹரப்பா மொஹஞ்சதாரோவை குறித்து சொல்லி கொண்டிருந்த அதே நிலையிலே வாழ்ந்து வந்தோம். அப்பொழுது இருந்தே அவர்கள் ஆரிய பண்பாடு சிறந்தது என்று சொல்லி கொண்டிருந்த நிலையில் இன்று கீழடியும் இல்லை. தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் மதுரை மாநகரின் கிழக்கு பகுதியில் உள்ள கீழடியில் வாழ்ந்த மக்களுடைய பண்புகளையும் அவர்களுடைய கலாச்சாரத்தையும் இப்பொழுது ஆராய்ச்சி பண்ணி வரக்கூடிய அற்புதமான தமிழ்நாடு அரசினுடைய பணியானது நமக்கு நிரூபித்து கொண்டிருக்கிறது. தமிழர் சாதாரணமானவர்கள் அல்ல. செம்மொழி தமிழ் மூலமாக இந்த உலகையே செம்மைப்படுத்தக்கூடிய அற்புத பெருமக்கள் என்பதை இன்று நாம் ஒவ்வொரு காரியத்திலும் நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். அப்படிப்பட்ட தமிழ் மொழியானது நிச்சயமாக வளர்க்கப்பட வேண்டிய, போற்றப்பட வேண்டிய, பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு மொழி. ஏன் தமிழ் மொழிக்கு இப்படி முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று மாணவ செல்வங்கள் கூட ஒருவேளை நினைக்கலாம். மொழி என்பது ஒரு மனிதர்களுடைய வளர்ச்சியின் அடையாளம், மனித இனத்தின் வளர்ச்சியின் அடையாளம். மொழியினுடைய வளர்ச்சி, அதனுடைய பண்பு, அதில் உள்ள இருக்கக்கூடிய இலக்கியங்களினுடைய செறிவை பொறுத்து தான் அந்த மொழி, அந்த மக்களுடைய பண்பு, நாகரீகம், அவர்களுடைய கலாச்சாரம், அவர்களுடைய அறிவு எல்லாவற்றையுமே அறிந்து கொள்ள முடியும். இப்போ மொழி என்பது நிச்சயமாக அந்த சமுதாயத்தை எடை போட்டு காட்டக்கூடிய ஒரு கருவி என்றும் சொல்ல முடியும். இதையெல்லாம் யோசித்து பார்க்கும் பொழுது தமிழ் மொழியானது எவ்வளவு செறிவு மிகுந்ததாக இருக்கிறது. அது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களுடைய முயற்சியின் போதும் அழகான பல்வேறு நடவடிக்கைகள் தமிழுக்கு அவர் எடுத்து கொடுத்தார். மதுரை மாநகரில் நான் நிறையா சொல்ல முடியும். மதுரை மாநகரில் ஏற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு தமிழ் தொண்டுகளை நாம் நினைத்து பார்த்தோமானாலும் அது மறக்க முடியாதது, கண்டிப்பாக அற்புதமானது. இந்த நிலையிலே, இந்த நாட்களிலே நாம் நினைத்து பார்க்க வேண்டிய காரியமெல்லாம் என்னவென்றால், தமிழ் மாணவர்களுக்கு சென்று அடைய வேண்டும். இன்னும் அதிகமாக தமிழ் நிறைய கருத்துக்களை கொண்டது. தமிழ் மொழி ஏதோ 6 மொழியில் 1 மாணவர்களுக்கு 12, 11 வகுப்பு மாணவர்களுக்கு 6ல் 1 அப்படின்னு சொல்லி இல்லாமல், 6 பாடங்களில் 1 என்று சொல்லி இல்லாமல் சிறப்பு தமிழை கூட அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்தி சொல்லுவேன். தமிழை அவர்கள் அதிகம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் தமிழ் அவர்களை வாழ வைக்கும், தமிழ் அவர்களை மனிதர்களாக மாற்றும். இன்றைக்கி எவ்வளவோ படிக்கிறான் மனுஷன், எவ்வளவோ படிக்கிறான், எவ்வளோ ஒரு சாதனையோ. எங்களுடைய மாணவர்கள் 2 ஆண்டுகள்லேயே அவன் உள்ளே நுழைகிறான். 4 வருஷத்தில் ஒரு டிகிரி முடிக்கிறேன், இன்ஜினியரிங் டிகிரி. அடுத்த 2 ஆண்டுகளில் ஐடி ஃபீல்டுக்குள்ளே நுழையிறேன்னு சொல்கிறான். நுழைந்து அதற்கடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 4 வருஷத்துலையே எனக்கு வருஷத்துக்கு 30 லட்சம் சம்பளம் வாங்குகிறேன் சார்னு சொல்கிறான். சந்தோஷமாக ஒரு சாக்லேட்டை கொடுத்துட்டு வாழ்த்து சொல்கிற அதே நேரத்தில் அவனோட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தோம்னா தெரியுது அவனுக்கு தமிழ் மொழியை பற்றியோ அல்லது ஒருவேளை ஆங்கில மொழியை பற்றியோ கூட அவ்வளவு அதிகமான அறிவே இல்லை. எதை பற்றி இல்லாவிட்டாலும் இந்த தமிழ்நாட்டில் கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவனும் தமிழை அதிகம் கற்றிருக்க வேண்டும். தமிழினுடைய பண்பாடு,
தமிழ் கலாச்சாரம், தமிழினுடைய மேன்மை அவனுக்கு அவசியம் தெரிந்திருக்க வேண்டும். அதுதான் அவனை வாழ வைக்கும், ஒரு வெற்றி மனிதனாக அவனை ஆக்கும், மனிதம் அவனுக்குள் செலுத்தப்படும். இந்த நாளில் வந்து மொராலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாரல் குவாலிட்டிஸ் வந்து இன்றைக்கி மனிதர்களுக்குள்ளே நிறைய இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணமே தமிழ் மொழி முழுவதுமாக அவர்களுக்குள் செலுத்தப்படவில்லைன்னு நான் சொல்லுவேன். தமிழில் அவ்வளவு இருக்குது. வள்ளுவரை பற்றி சொல்லும் பொழுது நானும் சொல்லுவேன், சுமார் ஒரு 400 குறளாவது எனக்கு தெரியும்டான்னு நம்முடைய மாணவர்கள்ட்ட நான் சொல்லுவேன். அதே நேரம் இந்த மாணவர்கள் என்றைக்கு எந்த குறளில் எங்களுடைய அசம்பிளியில் டெய்லி ஒரு குறள் சொல்லி விளக்கம் சொல்லி ஆகணும். அதில் ஏதாவது ஒரு மாணவன் ஒரு சிறு பிழை விட்டாலும் உடனே அந்த இடத்துல திருத்தி அந்த குறளை நான் சொல்லி காட்டுவேன், எழுத சொல்லுவேன், மாணவர்களை எழுதி காட்டணும்னு சொல்லிடுவேன். அந்த மாணவர்கள் வந்து அதை உடனே அவன் வந்து மறுநாள் நான் கேட்பேன், நேற்று என்ன குறள்ப்பா சொன்னேன், அதுக்கு பொருள் சொல்லு, அட்லீஸ்ட் அந்த பொருளையாவது சொல்கிறான்னு சொல்லி நான் காட்டுறவன் சொல்லணும்னு சொல்லுவேன். அதனால் வந்து மாணவர்கள் அலர்ட்டாக இருப்பான். எங்கள் சுமார் 1000 மாணவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளியில் வந்து எல்லா மாணவர்களுக்குமே திருக்குறள் அப்படின்னு சொன்னால் அது வந்து தேன் போன்றது. அவன் வந்து அவ்வளோ தூரம் அதை ரசித்து படிக்கிறான். இதையெல்லாம் வந்து அடிஷனல் ஸ்டடியாக நம்ம கொடுக்கணும், கூடுதல் கல்வியாக மாணவர்களுக்கு கொடுக்கணும். எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களும் வந்திருக்கிறாங்க, என்னுடைய மகனும் வந்திருக்கிறான். அவனுக்கு அவன் வேறு கல்வியில் இருந்தாலும் அவனுக்கு ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னா, இந்த தமிழை பற்றி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அப்போ எனக்கு நான் உள்ளே வந்துடுறேன், நான் இதை கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவன். அந்த மாதிரி அட்டன் பண்ணிட்டு வரான். இதை எதுக்கு சொல்ல வரேன் இந்த இடத்துல அப்படின்னு சொன்னால், நிச்சயமாக நாம் தமிழ் என்பதை வந்து ஊட்டி வளர்த்து ஆகணும். நம்ம எதை ஊட்டுறோமோ இல்லையோ தமிழை ஊட்டணும். அப்படிப்பட்ட அற்புதமான இந்த பணி வந்து இந்த அழகிய உலகத்தமிழ் சங்கத்தில் தொடர்ந்து நடைபெறுது. இங்கே இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருமக்கள் வந்து அதில் நல்ல ஆர்வம் காட்டுறாங்க, ஏதாவது ஒன்று நடத்திட்டே இருக்கிறாங்க. அவர்களோடு இணைந்து பயணம் செய்யக்கூடியவர்களை கூட நான் பார்த்துட்டேன், பெரும் தமிழ் ஆர்வலர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஆனாலும் எனக்கு ஒரு வருத்தம் என்னென்னா, எத்தனையோ பேர் இன்னும் வரணுமே, எப்படி வராமல் இருக்கிறாங்க? எத்தனையோ பேர் இன்னும் ஆர்வம் காட்டணுமே. ரிட்டையர்டு பர்சனாலிட்டிஸ் எல்லாம் அவங்களுடைய பணி எத்தனையோ பணியினாலும் தூக்கி போட்டு நான் இதுக்கு வந்துடுறேன் இந்த கூடலுக்கு அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாங்க, வருகை தந்திருக்கிறாங்க. அதெல்லாம் அவங்களுடைய தமிழ் ஆர்வத்தை காட்டுது. அது சார் கூட, அந்த சார் எனக்கு பேர் தெரியல, அவர் வந்த உடனே ஒரு சில காரியங்கள் தமிழை பற்றி கேட்டுட்டு இருந்தார். தமிழ்தாய் வாழ்த்து, எங்கள் பள்ளியில் தமிழ்தாய் வாழ்த்து நீங்கள் இப்போ பாட சொல்லி கேட்டிங்கன்னா தெரியும், பையன் எல்லாருமே பாடுவேன். அதே நேரத்தில் அவன் வந்து அட்டென்ஷன் அனுப்பான். நான் சொல்வேன், வீடியோ எடுத்த மாதிரி ஆர்டினரி ஃபோட்டோ வீடியோ எடுத்தாலும் ஆர்டினரி ஃபோட்டோ மாதிரி இருக்கணும்டான்னு சொல்லுவேன். அந்த மாதிரி சிலையாக நிற்பான், அசையக்கூடாது. ஜனகணமான பாடும்போது, தமிழ்தாய் வாழ்த்து பாடும் பொழுது, தேசிய கீதம் அது மாதிரி கொடிப்பாடல் பாடும் பொழுது சிலை மாதிரி நிற்கணும்டான்னு சொல்லி கொடுப்பேன். அந்த மாதிரி எங்களுடைய மாணவர்கள் நிற்பான். இன்றைக்கும் அவனுக்குள்ளே நான் அதை விதைச்சிக்கிட்டே வரேன். தமிழினுடைய ஆர்வத்தை அவனுக்குள்ளே தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வரேன். இப்படிப்பட்ட ஆர்வம் அவனுக்குள்ளே வேணும்னு சொல்கிறேன். எங்கள் மாணவர்களில் நிறைய மாணவர்கள் சௌராஷ்டிரா பேசக்கூடியவங்க வீட்டில், அந்த மாணவர்கள் நிறைய இருக்கிறாங்க சௌராஷ்டிரா பேசக்கூடியவங்க வீட்டில். ஆனாலும் இங்கே வந்து நீ தமிழை பேசு, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கிலீஷை பேசு, அதே நேரத்தில் வந்து என்ன செய்யாத, தமிழை வந்து விட்டுட்டு மற்ற மொழி நீ இங்கே பேச வேணாம். அட்லீஸ்ட்டு ஸ்கூலில் சௌராஷ்டிரா பேசக்கூடிய மாணவர்கள் கூட ஸ்கூலில் மற்ற மாணவர்கள்ட்ட மகிழ்ச்சியாக தமிழில் பேசுகிறா அப்படின்னு சொல்லி வலியுறுத்துவேன். மாணவ செல்வங்கள் அதை கண்டிப்பாக வந்து ஆசையோடு பின்பற்றக்கூடிய மாணவர்களாக இருக்கிறாங்க. எவ்வளோ தான் படித்தாலும் தமிழ் ஆர்வத்தை மட்டும் ஊட்டிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவன் ஆசையோடு அதை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறான். ஏன்னா தமிழ் மொழியினுடைய தன்மை அப்படிப்பட்டது, வளம் மிகுந்தது, செறிவு மிகுந்தது. குறளில் வந்து திருக்குறளில் பாருங்கள் எத்தனை குறள்கள், அந்த குறளுடைய தன்மையை பூரா சொல்லி வந்தோம்னாலே நமக்கு வந்து என்ன செய்ய முடியாது, அதை விளக்கி முடியாது. அவ்வளவு கருத்து செறிவு இருக்கக்கூடிய குறள் திருக்குறள். அது வந்து மனிதனை வாழ வைக்கக்கூடியது. எல்லா பண்புகளுமே இருக்குது. அனைத்து நாகரிக பழக்க வழக்கங்களும், அனைத்து பண்பாடுகளும், சிறப்புகளும், மனிதன் எப்படி மனிதனாக வாழ வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புத நூல் தான் திருக்குறள். அதை வந்து தமிழகம்தான் பெற்றிருக்கு, தமிழ்நாடு தான் பெற்றிருக்கு, தமிழ் மொழி தான் பெற்றிருக்கு. ஒருவேளை அது உலகம் பூரா போவதற்கு நம்ம எந்த அளவுக்கு முயற்சி எடுக்கிறோங்கிறதெல்லாம் இந்த இடத்துல தமிழ் சான்றோர்கள் பெருமக்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல நான் ஒரு சின்ன நான் இன்னும் என்னுடைய தகுதிக்கேற்றபடி அந்த என்னால் முடிஞ்ச மட்டுக்கும் நான் அதை தூண்டணும்னு ஆசைப்பட்றேன். இன்னும் அதிகமாக இந்த நூல்கள் போய் சேரணும். ஒருவேளை எத்தனையோ கோடி நம்முடைய தமிழ்நாடு அரசு தமிழுக்கும் தமிழ் கல்விக்கும் செலவழித்து வர்ற இந்த காலகட்டத்தில் வந்து இன்னும் கூட திருக்குறள் புத்தகங்களை வந்து இலவசமாக கொடுக்கலாம். அனைத்து தமிழ் மக்களுக்கும், அனைத்து தமிழ் மாணவ செல்வங்களுக்கும் திருக்குறள் புத்தகம்லாம் கொடுத்து நாங்கள் வாங்கி கொடுக்குறோம், பரிசுன்னு கொடுக்குறோம், அதை கொடுக்குறோம், அது ஒரு பக்கம். ஆனாலும் தமிழ்நாடு அரசு இதை செய்யலாம். எத்தனையோ இலவச பொருட்கள் கோடிக்கணக்கான ரூபாயை ஒதுக்கி அதை செஞ்சு கொடுக்குறாங்க மாணவ செல்வங்கள். நாங்கள் எங்களுடைய பள்ளியில் சுமார் 18 பொருள்களை வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்கக்கூடிய இலவச பொருட்கள், விலையில்லா பொருட்களை மாணவர்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம்.
அதில் 19வதாக மாண்புமிகு கல்வி அமைச்சர் அதை கொஞ்சம் கரிசனை கொண்டாருன்னு சொன்னால் அதையும் கொடுக்க முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மாணவ செல்வங்களும் திருக்குறள் புத்தகம் கண்டிப்பாக நீ படிக்கணும்டா, உனக்கு இலவசமாக கொடுக்கப்படும் ஒவ்வொரு வருஷம் அப்படின்னு சொன்னாலும் கூட அது பெருமைமிக்க ஒரு காரியமாக ஆகும், மகிழ்ச்சிக்குரிய ஒரு காரியமாக ஆகும், மாண்புமிக்க ஒரு காரியமாகும். நான் கூட அந்த மாண்புன்னு சொல்லவும் கவிஞர் வைரமுத்து அவர்களிடம் நான் வந்து மான் கவிஞர் அப்படின்னு ஒரு பட்டம் வாங்கினேன் ஒரு 30 வருடங்களுக்கு முன்பு. மான் கவிஞர் அது ஏன் அப்படின்னு சொல்லி அவர் கொடுத்தார் அப்படின்னு சொன்னால், மாண்புமிகு கவிஞர் மாணவ கவிஞர் அப்படின்னு சொல்லி மாணவனாக இருக்கும் பொழுது அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தார். எங்களுடைய 2 நாள் கல்லூரியில் தங்கியிருந்தார், யாதவா கல்லூரியில். நாங்கள் அவரோட அவர் 9 வயதில் மாடு மேய்த்த வரலாறுல இருந்து முழுவதும் எங்களோட உட்காந்து சாயந்தர நேரம் பேசிகிட்டு இருப்பார். 2 நாட்கள் இருந்தோம். அப்போ அந்த மாண்பு அந்த அந்த கவித்தன்மையை ஊட்டக்கூடிய, அதை வளர்க்கக்கூடிய, சொல்லினுடைய அற்புத பயன்பாட்டுகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு நூல் அப்படின்னு சொன்னால் திருக்குறள். எளிதாக புரிந்து கொள்ளக்கூடியதுன்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கி உரையினுடைய ஆசிரியர்கள் நிறையா வந்து உரை எழுதி அற்புதமாக திருக்குறளை வந்து கொடுக்குறாங்க. நல்லா நிறைய தெளிவுரை அழகாக கொடுக்கப்படுது. அதெல்லாம் பார்க்கும் பொழுது வந்து கண்டிப்பாக வந்து அது போன்ற புத்தகங்கள் இருப்பது நலம் என்று நான் நினைக்கிறேன். இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா இப்போ தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலுங்கிற ஒரு அற்புத தலைப்பு. வாழ்வியலுக்கே தொல்காப்பியம் நமக்கு எப்படிப்பட்டதாக, எத்தனை மொழி இருந்தாலும் தமிழ் மொழி மாண்பு மிக்கது, மிகச்சிறந்தது. என்னுடைய மொழி தமிழ் மொழிங்கிறதுனால நான் சொல்லலை. அதை என் பாரதியும் அதைத்தானே சொன்னார். நான் யாமறிந்த அவரும் நிறைய 9 மொழி அறிந்திருந்தார். அதே நேரத்தில் செந்தமிழ் நாடனும் போதினில்லை இன்பத்தேன் வந்து பாயுது காது நிலைன்னு அவர் சொன்னார், பாரதிதாசனார் அவர் மாணவர். இப்படியாக நம்ம பார்க்குறோம் மொழியினுடைய பண்புகளை. இங்கே தொல்காப்பியத்தை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மொழிக்கும் இலக்கணங்கிறது அவசியம். இங்கே அதே போல் வந்து தமிழுக்கு இலக்கணம் வேணும். மாணவ செல்வங்களுக்கு வந்து நான் அதே நேரம் சொல்லுவேன், தம்பி இலக்கணம் நீ படித்தாத்தேன் நீ மொழியை கற்றுக்கொள்ளணும்னு அவசியம் இல்லை. ஒரு குழந்தை அழகாக பேசி வருது, 4 வயசு, ஒரு வயசில் அவ்வளவு தமிழ் பேசுது, 2 வயசு 3 வயசு 4 வயசில் பெரிய ஆளுக்கு இணையாக பேசுது. ஆனாலும் அந்த குழந்தைக்கு நம்ம ஒரு இலக்கணம் கூட கற்றுக் கொடுத்தது கிடையாது. அப்போ பேசுவதற்கு மொழி போதும், அதாவது சத்தம் அவன் கேட்டால் போதும், நாக்கு எப்படி அசையுதுன்னு சொன்னால் போதும், அழகாக அவன் உச்சரித்து பேசிடுவான். அப்போ இலக்கணம் வேண்டியதில்லை. ஆனால் அந்த மொழி வளர வேண்டுமானால் அந்த மொழிக்கு உரிய ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கப்படணும். அதனுடைய வடிவம் கொடுக்கப்பட வேண்டுமானால், அதனுடைய தன்மை போற்றி பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அதனுடைய மாண்பு அழியாமல் பாதுகாக்கப்பட வேண்டுமானால், அந்த மொழியினுடைய மேன்மை உலகத்திற்கு தெரிய வேண்டுமானால் இலக்கணம் வேண்டும். அந்த இலக்கணத்தை உருவாக்கி கொடுத்தது தான் தொல்காப்பியம். தொல்காப்பியம் வந்து இலக்கண நூல், அற்புதமான இலக்கண நூல். அதிலும் ஒரு ஆச்சரியத்தை பாருங்கள், தமிழினுடைய முதல் இலக்கண நூல் அப்படின்னு சொன்னால் அகத்தியம் தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அகத்தியர் உருவாக்கிய அகத்தியம். அந்த முதல் இலக்கண நூலை அந்த அவருடைய 12 சீடர்களில் ஒருவர் தான் தொல்காப்பியர். அந்த தொல்காப்பியருடைய ஆர்வம் காரணமாக, ஆசிரியருடைய ஆர்வத்தை அந்த மாணவன் பெற்றதுனால, அன்பு மாணவ செல்வங்களே நல்லா கவனி, உட்காரு, அமைதியாக உட்காரியா. இப்போ ஆசிரியருடைய அந்த ஆர்வத்தை மாணவன் பெற்றுக்கொண்டதுனால தான் நமக்கு இங்கே தொல்காப்பியர் உருவாகி வருகிறார். தொல்காப்பியர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய குருவை மிஞ்சினவராக தன்னுடைய மொழி பற்றிலும் ஆர்வத்திலும் அவர் நிரூபித்து காட்டுகிறார். அற்புதமான தமிழ் இலக்கணத்தை வகுத்து கொடுக்கிறார். தமிழ் இலக்கணம் அவ்வளவு அழகாக வகுக்கப்பட்டது அவரால். அந்த சூத்திரங்கள்னு சொன்னாலே சுமார் 1612. அது நான் சுமார்னு சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா அதிலும் சில லேசான கருத்து மாறுபாடுகள் இருக்குது. அந்த ஒவ்வொரு அதிகாரங்களையும் வைத்து பார்க்கும்பொழுது எழுத்து அதிகாரம், சொல்லதிகாரம், பொருள் அதிகாரம், யாப்பு, அணின்னு அந்த அணி இலக்கணங்கள் 5 இருக்குது. 3 அதிகாரங்கள் அங்கே இருக்குது, எழுத்து, சொல், பொருள்னு. அப்போ இதிலெல்லாம் ஒவ்வொன்றிலையும் அழகாக வந்து நிரூபித்து காட்டப்பட்டிருக்கு. எந்த அளவுக்கு வந்து அந்த இலக்கணங்கள் சூத்திரங்கள் தெளிவாக இருக்குது அப்படின்னா, சுமார் 1600க்கும் மேற்பட்ட சூத்திரங்கள் மட்டும் இருக்குது அப்படின்னு சொன்னால், நூற்பாக்கள்னு சொல்கிறோம் அல்லது சூத்திரங்கள்னு சொல்கிறோம். அது அவ்வளவு இருக்குதுன்னு சொன்னால் தமிழ் எவ்வளவு நேர்மையாக நேர்த்தியாக உருவாக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லி ஆச்சரியப்பட முடியும். நான் கூட மாணவர்கள்ட்ட சொல்லுவேன், தம்பி தமிழில் எத்தனை எழுத்து இருக்குதுன்னு பாடுறா. இங்கிலீஷ் டீச்சர் நான் சொல்கிறது எனக்கு மொத்தமே 26 எழுத்து. அப்போது ஒரு மெஷினை வந்து வெறும் 26 ஸ்பேனரில் கழட்டி முடிச்சுப்பலாம். ஆனால் தமிழை கலட்டுறதுக்கு எத்தனை ஸ்பேனர்னு பார்த்தியா அப்படின்னு சொல்லி அழகாக அவனுக்கு வந்து உயிரெழுத்து, மெய்யெழுத்து அப்படின்னு ஒவ்வொன்றையும் சொல்லி
ஆயுத எழுத்து வர அவனுக்கு விளக்கம் சொல்லும். உயிர் மெய் எழுத்து அப்புறம் ஆயுத எழுத்துன்னு சொல்லி அவ்வளவையும் விளக்கம் சொல்லும் பொழுது அவ்வளோ பெரிய ஸ்பேனர் இருந்தால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி மாணவர்களுக்கு அதை உணர்த்துகிறோம். தமிழ் மொழியின் மேன்மை இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது இப்படிப்பட்ட இந்த தமிழ் போற்றப்பட வேண்டும், பாதுகாக்கப்பட வேண்டும், தொடர்ந்து அது வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முன்னிலை உரையை நிறைவு செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் ரிமைண்டிங். மொழியினுடைய சிறப்புகளை எல்லாம் அழகாக எடுத்துரைத்தார். நம்முடைய மொழி எப்படிப்பட்டது என்றால் மனிதத்தை மனிதனுக்குள் விதைப்பது என்பதை அழகாக பதிவு செய்தார். ஒரு இனத்தின் அடையாளமாக விளங்குவது மொழி என்பதையும் பதிவு செய்தார். ஜான் கண்ணன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்கக்கூடிய சிவகுருநாதன் ஐயா அவர்கள் இலக்கியம் தரும் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்தி சிறப்பிக்க இருக்கிறார். அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். மயிலாடுதுறை மாவட்டம் வல்லம் கிராமத்தில் பிறந்தவர். பிஎஸ்சி விலங்கியல் பட்டயப்படிப்பும் வரலாற்றில் முதுகலை படிப்பும் இளங்கலை சட்டமும் கூட்டுறவில் பட்டயப்படிப்பும் இதழியல் மக்கள் தொடர்பியல் முதுகலை பட்டயமும் பெற்றுள்ளார். கடந்த 25 ஆண்டுகளாக திருச்சியில் இயங்கி வரும் நகைச்சுவை மன்றத்தினுடைய அமைப்பினுடைய செயலாளராக பொறுப்பு வகித்து வருகிறார். சோழ மண்டல தமிழிலக்கிய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளராகவும் திருச்சிராப்பள்ளி ராக் சிட்டி சைன் லயன்ஸ் சங்க உறுப்பினராகவும் தண்ணீர் சுற்றுச்சூழல் அமைப்பின் பொருளாளராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். சொற்பொழிவாளராக கடந்த 23 ஆண்டுகளாக உரையாற்றி வருகிறார். நல்ல இலக்கிய தரம் வாய்ந்த நடுவர்கள் தலைமையில் சன் தொலைக்காட்சி, விஜய் தொலைக்காட்சி, ஜெயா தொலைக்காட்சி, ராஜ் தொலைக்காட்சி, பொதிகை தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் பட்டிமன்றங்களில் தொடர்ந்து உரையாடி வருபவர் ஐயா அவர்கள் இன்றைய நிகழ்வில் இலக்கியம் தரும் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். உலக தமிழ்ச் சங்கம் மதுரை சார்பில் ஒரு அருமையான தமிழ் கூடல் நிகழ்ச்சி. இந்த நிகழ்விற்கு தமிழ்நாடு அரசு சார்பில் ஏற்பாடு செய்துள்ள இந்த உலக தமிழ்ச் சங்கத்தின் துணைத் தலைவரும் இயக்குனருமாகிய என் அருமை நண்பர், அதாவது நாங்கள் எல்லாம் ஒரு 25 ஆண்டு காலத்திற்கு மேலாக மேடைகளில் பேசி வருகிறோம். மரியாதைக்குரிய பர்வீன் சுல்தானா அவர்களுக்கும், என்னை தொடர்பு கொண்டு இந்த நிகழ்விலே நீங்கள் இவ்வளவு நேரம் பேச வேண்டும், சரியான நேரத்திற்கு வந்து விடுங்கள் என்று சொல்லி எனக்கு அன்பு கட்டளையிட்ட அன்பு சகோதரி சோமசுந்தரி அவர்களுக்கும், இந்த அமைப்பை சார்ந்த அலுவலர்களுக்கும், எனக்கு முன்பாக ஒரு அருமையான ஒரு முன்னிலை உரையாற்றி தான் படித்தது ஆங்கிலம் என்றாலும் தனக்கு 400 திருக்குறள்களுக்கு மேல் தெரியும், நன்றாக தெரியும் என்று திருக்குறளை உயர்த்தி பிடித்த ஐயா விஎஸ் ஜான் கண்ணன் அவர்களுக்கும், எனக்கு பிறகு தமிழுடைய முதல் வளர்ச்சி எங்கு தொடங்குகிறது என்று சொன்னால் மொழியுடைய முதல் வளர்ச்சியே தொல்காப்பியத்தில் தான் தொடங்குகிறது. அந்த தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும் என்ற தலைப்பிலே ஒரு அற்புதமான உரையாற்றுவதற்காக வருகை தந்துள்ள முனைவர் விஜயராணி அவர்களுக்கும், சற்று முன் இங்கு அரங்கத்திற்கு வந்த மேடை சொற்பொழிவாளர் பட்டிமன்ற பேச்சாளர் சத்யா அவர்களுக்கும், இந்த அரங்கத்திலே இருக்கக்கூடிய 51 மாணவர்களுக்கும், ஏன்னா நான் சரியாக எண்ணிட்டேன், ஆசிரிய பெருமக்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் எனது காலை நேர வணக்கத்தை சொல்கிறேன். எனக்கு தரப்பட்ட நேரம் 35 நிமிடம், அதற்குள் முடித்து விடுவேன். 1. 2வது விஷயம், நான் இங்கே வந்தபோதே இந்த மாணவர்கள்ட்ட நான் பார்த்து வியந்த ஒழுக்கம் என்ன தெரியுமா? எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணலை. அவன் பாட்டுக்கு வந்தான், அவன் பாட்டுக்கு உட்காந்து. அதற்கு காரணம் நீங்கள் படிக்கின்ற பள்ளி. நீங்கள் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறீங்க எனக்கு அது தெரியல. அநேகமாக இந்த ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப் பள்ளியில் தான் படிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பள்ளி தலைமை ஆசிரியர், ஆசிரியர்கள் எல்லோரும் உங்களை சரியாக வளர்த்திருக்கிறார்கள்.
ஏன்னா மாணவர்களை இந்த காலை நேரத்தில் ஒரு அரங்கத்தில் உட்கார வைக்கிறதே பெரிய கஷ்டம். அது அவ்வளோ டிசிப்ளின்டாக நீங்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி, அதுவும் ஒரு ஐயா கேட்டார், 100 அரையால் வகுத்தா என்ன விடைன்னு கேட்டார். 100 அவர் ஆசிரியரா தமிழ் ஆர்வலராக தெரியல. 100 அரையால் வகுத்தா என்னன்னா எல்லாரும் சேர்ந்து 50ன்னா, 100 அரையால் வகுத்தா 200. சரியான விடை அதுதான். அதான் அவசரப்படாமல் சொல்லுங்கன்னு சொன்னார். எல்லாருமே 50ன்னு சொன்னான். ஆக எல்லாம் ஒரு பரபரப்பான சூழலில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த தமிழ் கூடல் நிகழ்ச்சிங்கிறது நாம் என்ன, இந்த இலக்கியம் நமக்கு என்ன தந்திருக்கு, இந்த இலக்கியம் என்னென்ன செய்திகளை தந்திருக்கு, வாழ்வியலில் என்ன தந்திருக்கிறது, நாம் வாழ்வதற்காக என்ன தன்னம்பிக்கை செய்தியை தந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். சங்ககால இலக்கியத்திலிருந்து சமகால இலக்கியம் வரை, சமகால இலக்கியம்னா புது கவிதைகள் வரை, சங்ககால இலக்கியம்னா எல்லா தொல்காப்பியத்திலேருந்து ஆரம்பிக்கலாம். ஏராளமான தன்னம்பிக்கை கருத்துக்கள், ஏராளமான செய்திகள் நமக்கு கிடைச்சிக்கிட்டு தான் இருக்குது. அதை நம்ம வந்து சரியாக எடுத்துக்கணும். சரியான முறையில் இதுதான் நம்ம வாழ்வியலுக்கான செய்திங்கிறத எடுத்துக்கணும். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, தன்னம்பிக்கை அப்படின்னா என்ன, ஒரு அளவுகோல் சொல்லுவோமா? தன்னம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? ஒன்றும் கிடையாது. ஒரு மனிதன் ஒரு 5 நிமிட நேரம் சுவாசம் பண்ணாமல் உயிரோடு இருக்கலாம். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் அவனுக்கு ஆக்சிஜன் இல்லைன்னு வைங்களேன், அவன் இருப்பான் உயிரோடு. அதற்கு பிறகு தான் மூச்சு திணறல் ஏற்பட்டு ஆக்சிஜன் தேவைப்படும் அவனுக்கு. இப்போ இந்த பேங்க்லாம் லாக்கர் வச்சுருக்காங்கல்ல, அது ஏர் டைட் ரூம். அது லாக்கர், பேங்க் சேஃப்டி லாக்கர் இருக்குல்ல, ஜுவல்ஸ் வைப்பாங்கல்ல, அது உள்ளார காற்று க்ளோஸ் பண்ணிட்டோம்னா காற்று இருக்காது. அதில் வச்சு பூட்டிட்டோம்னா ஒரு 5 நிமிட நேரம் உயிரோடு இருப்பான். அதுக்கு பிறகு அவன் போய் சேர்ந்துருவான். ஏன்னா காற்று வேணும். ஒரு மனிதன் தண்ணீர் குடிக்காமல் 8 நாட்கள் உயிரோடு இருக்கலாம். இது வந்து ஒரு அறிவியலாளர்கள், மருத்துவர்கள் சொல்லக்கூடிய செய்தி. ஒரு மனிதன் உணவு சாப்பிடாமல் 48 நாட்கள் உயிரோடு இருக்கலாம். இது வந்து அதனால தான் நிறைய பேர் சாகும் வரை உண்ணாவிரதம்னு சொல்லி 48 நாள் வரைக்கும் இருப்பாங்க. அப்புறம் யாரோ போய் பேசி காப்பாற்றிடுவாங்க. 48 நாள் உணவு இல்லாமல் உயிரோடு இருக்கலாம். இதெல்லாம் ஒன்று. எப்பொழுது ஒரு மனிதன் இறந்து விடுகிறான் என்று சொன்னால், அடுத்த நொடியில் நாம் வாழ்வோம், நிச்சயமாக இருப்போம் என்ற தன்னம்பிக்கை எவன் இழக்கிறானோ அடுத்த வினாடி அவன் இறந்து விடுவான் அப்படின்னு சொல்லி உளவியலாளர்கள், இருதய நோய் சிகிச்சை நிபுணர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க. அடுத்த செகண்டு நம்ம இருப்போங்கிற தன்னம்பிக்கை யாருக்கு இல்லையோ அவன் இறந்து விடுவான். இதுதான் சயின்ஸு. அப்படிப்பட்ட தன்னம்பிக்கையை நமக்கு அள்ளி 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 தருகிறது தமிழ் இலக்கியங்கள். ஐயா சொன்ன திருக்குறள்லையே நான் சொல்கிறேன். இப்போ திருக்குறள் என்ன, எத்தனை பாட்டு திருவள்ளுவர் எழுதிட்டார்? எத்தனை பாட்டு? ஒரு 9310 வார்த்தைகள். நல்லா தெரிஞ்சுக்க, 9310 வார்த்தைகள், 2660 வரிகள், 1330 பாடல்கள். இதுதான் திருக்குறள். திருவள்ளுவர் அதை தாண்டி எதுவுமே எழுதலை. ஏன்னா இந்த செய்தியை, இந்த திருக்குறள்களை ஐயா அவர்கள் 400 குறள் தெரியும், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த திருக்குறளுக்குள் தான் உலக நாடுகளுக்கு தேவையான சட்டங்கள் இருக்கின்றன. இந்த திருக்குறளை யார் முழுமையாக படித்து உள்வாங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு எந்த சட்டத்தையும் மதிக்க தேவையில்லை. இதை மதித்தால் போதுமானது. அரசியலமைப்பு சட்டம் இருக்கிறது. வாழ்வியலுக்கான எல்லா ஒழுக்கங்களையும் சட்டத்திட்டங்களையும் திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார். நான் கேட்குறேன், இப்போ எல்லாருக்கும் தெரிந்த குறள் தானே, ஒரு குறள் கற்க சொல்லுங்கள், கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளை எடுத்து, சாதாரண குறள். இந்த குறளில் துணைக்காலே கிடையாது தெரியுமா? துணைக்கால் இருக்கா? இல்லை. ஏன் துணைக்கால் இல்லாமல் திருக்குறள் எழுதப்பட்டது, திருவள்ளுவர் எழுதியிருக்கிறாருன்னு கேட்டால், நாங்கள் யோசித்து பார்த்தோம். கற்க வேண்டியவற்றை கசடர கற்றால் எந்த துணையும் தேவையில்லை, உன் சொந்த காலில் நிற்கலாம் என்ற ஒரு கருத்தை சொன்னது முதலில் திருவள்ளுவர். திருக்குறளில் அவ்வளோ செய்தி இருக்குது.
பல நூறு இலக்கியங்களிலே தன்னம்பிக்கை செய்திகள் இருக்கிறது. ராமாயணம், நாலடியார், பக்தி இலக்கியங்கள், புது கவிதைகள், இப்படி சொல்லிகிட்டே போகலாம். இப்போ நான் சொல்கிறேன், ஒரு திருக்குறள்லே சொல்கிறேன், முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அதுக்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளாக பஞ்சு டயலாக் மாதிரி சொல்லணுன்னா, முயற்சி உனக்கு நமக்கான செல்வத்தை தரும், நமக்கான வசதி வாய்ப்புகளை உருவாக்கி தரும். அப்படி முயற்சி செய்யாமல் இருந்துட்டோன்னு வைங்க, முயலாமை என்னும் சொல்லப்படக்கூடிய சோம்பல் ஒருவனை வறுமைக்குள் தள்ளிவிடும். இதை தான் திருவள்ளுவர் சொல்கிறார். எதுக்கு படிக்கிறோம்? நம்ம எதுக்கு படிக்கிறோம்? இப்போ படிக்கிறோம்ல, பள்ளிக்கூடத்தில் படிக்கிறோம், +2 படிக்கிறோம், அப்புறம் ஒரு டிகிரி போகிறோம், இன்ஜினியரிங் டிகிரி போகிறோம், ஆர்ட்ஸ் டிகிரி போகிறோம், டாக்டர் ஆகிறோம், ஆடிட்டர் ஆகிறோம், வக்கீல் ஆகிறோன்னு. எதுக்கு படிக்கிறோம்? எதுக்கு படிக்கிறோம்? நமக்கு படிக்கிறது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒழுக்கத்தை கற்றுக்கொள்வதற்கு, பண்பாட்டை கற்றுக்கொள்வதற்கு. என்ன, நமக்கு பெற்றோர்களுக்கு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு நிலைமைக்கு போய் பெற்றோர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்பதற்காக, குடும்ப பொருளாதார நிலையை உயர்த்த வேண்டும் என்பதற்காக, இதுக்கெல்லாம் தானே நம்ம படிக்கிறோம். நம்ம படிக்கிறோம். நம்ம நல்லா இருக்கணும். என்ன சொல்கிறோம்? நல்லா இருடா. வீட்டில் உங்கள் அம்மா அப்பா என்ன சொல்லுவாங்க? நல்லா படுறா, நல்லா வாடா, அவ்வளோதானே சொல்லுவாங்க, அவ்வளோதானே சொல்கிறாங்க. இப்போ நல்லா படிக்கணும்டா தம்பி, நீ நல்லா படிடா, நல்லா வந்து நாங்கள் பட்ட கஷ்டத்தை நீ படக்கூடாதுடா, அப்படி தானே பல குடும்பங்களில் சொல்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும்னா, ஒரே திருவள்ளுவர் சொன்ன குறளை எடுத்துக்கணும். முயற்சி திருவினையாக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். நான் இதுக்கான ஒரு கிளை கதைகள்லாம் சொல்லுவேன், நீங்கள் அப்படியே தயவுசெய்து உள்வாங்கிக்கணும். நான் ஏன் இந்த கதையை சொல்லும்போது நீங்கள் வாங்கணும்னு சொன்னால், இந்த கதையில் வரக்கூடிய கதாபாத்திரங்கள்லாம் எவ்வளோ சிரமப்பட்டிருந்தாங்க, அந்த சிரமங்கள்லாம் பட்டு அவர்கள் மேலே வந்திருக்கிறார்கள். நாம் அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நல்ல குடும்பத்திலே வசதியாக இருக்கிறோம், இதை வைத்து நாம் முன்னேற வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை தயவு செய்து நீங்கள் உள்வாங்க வேண்டும். முயற்சி 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 தான். இப்போ இன்றைக்கி வந்து நான் என்ன சொல்ல போனேன்னு சொன்னால், இப்போ என்னோட கல்லூரியில் படித்தவர்கள் 40 பேர். 40 பேர் நாங்கள் ஒரு கல்லூரியில் படித்தோம், 40 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க. 40 பேரில் எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிது? ஏதோ ஒரு வேலை கிடைக்கணும் ஒன்று. எத்தனை பேருக்கு மேடை கிடைத்தது? எத்தனை பேருக்கு மேடை கிடைத்தது? திரும்பி பார்க்கும்போது யாருக்குமே கிடைக்கல. நான் ஒருத்தன் தான் மேலே வரேன். ஏன்னா நான் முயற்சி செய்து கொண்டே இருந்தேன். என் அன்பு சகோதரி, அன்பு நண்பர் பர்வீன் சுல்தானா அவங்க இன்றைக்கி இல்லை. அவங்க எப்படி இன்றைக்கி வந்து உலக தமிழ் சங்கத்துக்கு துணைத் தலைவராக, இயக்குனராக வந்தார்கள் என்றால், கல்லூரி பள்ளிக்கூடம் படிக்கிறதுலேருந்து, கல்லூரி படிக்கிற நேரத்துலேருந்து மேடைனா அதிரும், சும்மா அதிருதில்லைன்னு சொல்லுவான்ல, அதுமாரி அதிர அற்புதமான கருத்துக்களை சொன்னதால் அவர்கள் இந்த உச்ச நிலைக்கு வர முடிந்தது என்று சொன்னால், நாங்கள் எடுத்த முயற்சி தான் காரணம். ஒரு பையனுக்கு நாமக்கல் பக்கத்தில் குச்சிக்கல் புதூர்னு ஒரு ஊர், இதான் கதை இல்லை நிஜம், கதையெல்லாம் நிஜம். ஒரு பையனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஏன்னா டாக்டர் ஆகணும். அவங்க அப்பா லாரி டிரைவர். நல்லா கேளு, இந்த என் பின்னாடி வாங்க, ஒரு 30 நிமிஷமும் என் பின்னாடி வந்தீங்கன்னா உங்களுக்கான செய்தி இருக்கும். அவங்க அப்பா லாரி டிரைவர், அண்ணன் லாரி கிளீனர். என்ன அந்த குடும்பத்தில் எப்படி இருக்க முடியும், எப்படி படிக்க முடியும்? டாக்டருக்கு படிக்கணும்னு ஆசைப்பட்றான். ஆனால் அவன் என்ன பண்ணுறான், கோல் செட் பண்ணுறான், நான் டாக்டராக தான் வருவேன். சாதாரண ஓலை கொட்டாய் வீடுன்னு கூட சொல்ல முடியாது, கொட்டகாயின்னு தான் சொல்லணும். அந்த வீட்டிலேருந்து அவன் டெய்லி ஸ்கூல் போகிறான். 5ஆம் கிளாஸ் தாண்டினதுலேருந்து அவன் மனசுக்குள்ளார என்ன பண்ணுறான், நான் டாக்டர் ஆகணும், டாக்டர். எல்லாம் சிரிக்கிறான், டேய் போடா போய் வேலையை பாடுறாங்கிறான். அது ஆசிரியரே அவனை என்கரேஜ் பண்ணல, போடான்னு. ஆனால் அவன் மனசுக்குள்ளார ஒவ்வொரு நாளும் ஒரு வெள்ளைக்கோட்டு போட்டுக்கிறான், ஒரு ஸ்டெத்தஸ்கோப் வச்சுக்கிறான், ஒரு சிரிஞ்சு வச்சுக்கிறான், நீடில் வச்சுக்கிறான். எல்லாருக்கும் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி கனவு கண்டுக்கிட்டே இருக்கான். முயற்சி பண்ணணும் படிக்கிறான். 10th சுமாரான மார்க்கு, +2 சுமாரான, அப்போல்லாம் நீட்டு கிடையாது, ரொம்ப குறைவான மார்க்கு. அவனுக்கு டாக்டர் சீட்டு அப்ளிகேஷனே போட முடியாத சூழலில் மார்க் வந்தது. என்ன தெரியுமா பண்ணா, நம்ம எப்படி இருந்தாலும் டாக்டர் ஆகணும், ஒரு வெறி. உடனே என்ன பண்ணால், அவங்க அப்பாவோட லாரியில் கிளீனராக போனான். பணம் இருக்கணும், பணம் சம்பாதிச்சு அந்த பணத்தை கட்டணும், வேறு ஒரு பள்ளிக்கூடத்தில் சேரலான்னு முடிவு பண்ணி 4 வருட காலம்
கிளீனராக வேலை பார்க்குறான். நல்லா தெரிஞ்சுக்க, +2 முடிக்கிறான், 4 வருஷம் கிளீனராக வேலை பார்க்குறான் லாரியில். மும்பை போகிறான், மகாராஷ்டிரா போகிறான், குஜராத் போகிறான், எல்லா இடங்களுக்கும் போய் பொருள் சம்பாதிக்கிறான். அந்த பொருளெல்லாம் கொண்டாந்து கொடுத்து அப்போ இந்த ஸ்கூல்லாம் இருக்குல்ல, ஒரு முக்கியமான பகுதி, நாமக்கல் பகுதியில் ஒரு முக்கியமான பள்ளிக்கூடத்தில் அந்த பணத்தை கொடுத்து அட்மிஷன் வாங்குகிறான். திரும்ப +2 எழுதுகிறான் அந்த பையன். எழுதி நல்ல மார்க் வாங்கி தூத்துக்குடி மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்து இன்றைக்கு MBBS MD டாக்டர் ஆர் கனகராஜ் MBBS MDங்கிற போர்டு போட்டு அந்த குச்சிக்கல் புதூருங்கிற ஊரில் இன்றைக்கி ஏழைகளுக்கு இலவச மருத்துவம் செய்கிறான் என்று சொன்னால் ஒரு மாணவன், அவன் எடுத்த முயற்சி. இதுதான் திருக்குறள். தன்னம்பிக்கை இலக்கியம் தரக்கூடிய தன்னம்பிக்கைங்கிறது என்ன? முயற்சி திருவினையாக்கும், இன்மை புகுத்தி விடும். அதனால் இங்கே வரக்கூடிய பிள்ளைகள்லாம் நீங்கள் என்ன செய்யணும்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு லாரி நம்ம அப்பா சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கலாம், சாதாரண நிலையில் இருக்கலாம். ஐயோ நம்ம அப்பா இப்படி இருக்கிறாரே தயவு செய்து நீங்கள் ஒரு கோல் செட் பண்ணிக்கங்க. நீ என்னவாகணும்? எல்லாரும் டாக்டர் ஆக முடியாது, எல்லாரும் இன்ஜினியர் ஆகும், அது வேறு. ஆனால் உங்கள் மனசுக்குள்ளார இதுவரைக்கும் ஒரு விதை இல்லைன்னு சொன்னால் இதுக்கு மேலேயாவது நீங்கள் என்னவாக வேண்டும் என்ற ஒரு கோல் செட் பண்ணி கொண்டு நீங்கள் இந்த முயற்சி என்ற ஒரு பதத்தை எடுத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நினைக்கக்கூடியதை அடைய முடியும். அடுத்தது மே 26, இப்போ உலகத்திற்கே ஒரு சிறந்த நாள். அதாவது கோடை வாசஸ்தலம்னு இப்போ நமக்கு என்ன சொல்கிறான், இப்போ கொடைக்கானல் சொல்கிறோம், ஊட்டியை சொல்கிறோம், ஏற்காடு சொல்கிறோம் இல்லையா? உலகத்துக்கே ஒரு நாடு, ஒரு மிகச்சிறந்த கோடை வாசஸ்தலம் அப்படின்னா எப்போவுமே கோடைன்னு இல்லை, ஒரு க்ரீனரியாக உள்ள நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா சுவிட்சர்லாந்து. அந்த சுவிட்சர்லாந்து ஒரு நாளை அந்த நாட்டுடைய சர்வதேச விஞ்ஞான நாள், நேஷ்னல் சயின்ஸ் டேன்னு டிக்ளேர் பண்ணான். என்னைக்குன்னு கேட்டிங்கன்னா 2005 மே 26 சர்வதேச விஞ்ஞான நாள் அப்படின்னு சொன்னான்னு வச்சுக்கேன். அந்த நாளை அங்கீகரிக்கிறாங்க. ஏன் அப்படி அங்கீகரித்தாங்கன்னா, அறிவியல் தினமாக அறிவித்தார்கள் என்று சொன்னால், அந்த நாளில்தான் நம்முடைய தேசத்திலிருந்து நமக்கு ஜனாதிபதியாக இருந்த, ஏவுகணை மனிதனாக இருந்த, அணு விஞ்ஞானியாக இருந்த மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் அந்த நாட்டிலே போய் இறங்கினார். அவர் கால் தடம் பற்ற அந்த சுவிட்சர்லாந்தில் என்றைக்கு கால் பதித்தாரோ அந்த நாளை அந்த நாட்டின் தேசிய அறிவியல் நாளாக அந்த நாடு அறிவித்தது என்று சொன்னால், எதுக்கு APJ அப்துல் கலாமை நம்ம இன்றைக்கி உலக தமிழ் சங்கத்தில் பேசுகிறோம், அவர்கிட்ட நிருபர்கள் கேள்வி கேட்பாங்க. நிறைய இந்த மாதிரி நிகழ்ச்சி நடந்த உடனே கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவர் மிகச்சிறந்த கவிஞர், மிகச்சிறந்த வீணை கலைஞர், மிகச்சிறந்த எழுத்தாளர், நல்ல நகைச்சுவையாளர். அவர்கிட்ட கேட்கும்போது பல செய்திகள் கிடைக்கும். ஐயா உங்களுக்கு பிடித்த ஒரு இடத்துல நடந்த சம்பவம் அது. ஒரு சின்ன படிக்கிற பிள்ளைங்க, ஒரு 5000 பேர் படிக்கிற ஸ்கூலில் ஒரு சீஃப் கெஸ்ட்டாக போயிட்டார். ஆளாளுக்கு கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. ஒரு பையன் முண்டிக்கிட்டு நிற்கிறான், 3ஆம் கிளாஸ் படிக்கிறான். அவனை எல்லா டீச்சரும் சேர்ந்து கேட்டுறாத, ஏன்னா அவன் பயங்கர வாள். ஏதாச்சும் கண்ணா பண்ணான்னு கேட்டான்னா, ஒரு ஜனாதிபதியை பார்த்து கேட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நீ எதுவும் கேட்காதங்கிறாங்க. அவனை என்னன்னு கேட்க சொல்லுங்கள், ரொம்ப நேரமாக அவன் துள்ளிக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டார். உடனே அவன் கேட்டான், ஏன் நீங்கள் ஹேர் கட் பண்ணிக்கவே இல்லைன்ட்டான். நடந்தது கலாமுடைய வாழ்க்கையில் எழுதியிருக்கிறேன். ஏன் நீங்கள் ஹேர் ஸ்டைல் இப்படி வச்சுருக்கீங்கன்னு கேட்டான். எல்லாரும் சிரிச்சிட்டாங்க. மரியாதைக்குரிய கலாமும் சிரித்து, இல்லைப்பா நான் இது இன்னென்ன காரணங்கள்னால நான் இப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு விளக்கம் சொன்னார். அப்படிப்பட்ட நகைச்சுவை உணர்வுள்ள கலாம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஐயா உங்களுக்கு எல்லா இலக்கியங்களும் பிடிக்கும், திருக்குறளில் ரொம்ப பிடித்த திருக்குறள் எது அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்? அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கால் ஆகா அரண். இந்த திருக்குறள் எனக்கு பிடிக்கும்னார். அறிவு நமக்கு அழிவு வராமல் காக்கக்கூடிய கருவி அறிவுங்கிறது. அதை என்ன சொல்கிற, பகைவராலும் அழிக்க முடியாத எத்தகைய சூழ்நிலையிலும் நம்மை அரண் போல காத்து நிற்கக்கூடிய
அறிவை பெறுதல் அவசியம் அப்படின்னு சொன்னார். எப்படி பெறணும், அறிவை எப்படி பெறுறது, அதுதான் மரியாதைக்குரிய கலாம் அவர்களிடத்தில் இருந்து. அறிவை எப்படி பெற வேண்டும் என்றால் தொடர்ச்சியாக படிக்கணும், தொடர்ச்சியாக முயற்சி செய்யணும், தொடர்ச்சியாக நீ படித்து கொண்டே இருக்கணும். என்னவாக அதான் சொல்கிறாரு, அடுத்த குறள் சொன்னார், எண்ணியாங்கு எய்துபர் எண்ணியன் திண்ணியர் ஆகப்பெறின். என்ன சொல்ல, ரொம்ப சிம்பிளாக சொல்லுவார், திட்டமிட்ட செயல்களை உறுதியான மனதுடன் செய்தால் வெற்றி நிச்சயம். இதுதான் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன கதை. அதனால தான் இன்றைக்கு அமெரிக்காவுடைய பில் கிளின்டன் ஜனாதிபதியாக இருந்தபோது இந்தியாவிற்கு வருகை தந்த முதல் நினைக்கிறேன் அமெரிக்காவின் பிரசிடெண்ட்டாக இருக்கார். பில் கிளின்டன் வரார் இந்தியாவுக்கு. அப்படி வரும்போது அவர்கிட்ட எல்லாரும் நின்று ஃபோட்டோ எடுக்க ஆசைப்பட்டாங்க, அமைச்சர்கள், மத்திய மந்திரிகள், எம்பிஸ் எல்லாரும். ஆனால் அவர் யாருக்கிட்ட தெரியுமா நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்பட்டார்? அவர் சொன்னார், இங்கே அப்துல் கலாம்னு ஒரு விஞ்ஞானி இருக்கார், அவரை கூப்பிட்டு வாங்கயா, அவரோட நின்று நான் ஃபோட்டோ எடுக்கணும். இங்கே பாலம் கல்யாண சுந்தரனார்னு ஒருத்தர் இருக்கார், அவரை கூட்டிகிட்டு வாங்க, அவரோட நான் ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. பாலம் கல்யாண சுந்தரனாருங்கிறவர் அவருக்கு வந்த கொடைகளை, அவர் ஒரு லைப்ரரி ஆஃபீஸராக இருந்து ஸ்ரீவைகுண்டம் காலேஜில் அவருக்கு வந்த எல்லாவற்றையும் ஏழை மாணவர்களுடைய முன்னேற்றத்திற்காக செலவு பண்ணவர். நான் 2 பேரோடு நின்று ஃபோட்டோ எடுக்கணுன்னாரு. எதற்காக அப்துல் கலாமை அமெரிக்காவே கொண்டாடியதுன்னா அதுதான் எண்ணியாங்கு எய்துபவர். இந்த இலக்கியங்கள், இந்த திருக்குறள் தான் தன்னம்பிக்கையை கொடுக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்குள்ளார மனசுக்குள்ளார நீ பாட்டுக்கு என்னையா ஒரு 35 நிமிஷம் பேசிட்டு போயிடுவேன், படுறது நாங்கள் தானே அப்படிங்கிற இது இருக்கும். ஒன்று தெரியுமா, நாம் ஜெயிப்பதற்கு வறுமை ஒரு தடை கிடையாது, வறுமை ஒரு தடை கிடையாது, நோய் ஒரு தடை கிடையாது, குடும்ப சூழ்நிலை எந்த தடையும் கிடையாது. டிஸ்லெக்சியான்னு ஒரு வியாதி இருக்குது தெரியுமா? டிஸ்லெக்சியானா என்னன்னா, இப்போ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கேட்டீன்னா அடுத்த வினாடி மறந்துடுவேன். இப்போ சார் பாடம் நடத்தும்போது அவர் பின்னாடியே போயிட்டு இருந்தால் தான் இன்ட்ரெஸ்ட்டாக பாடம் நடத்த முடியும். நீ அவர் முதல் வாக்கியம் சொல்லும்போதே நீ மறந்துட்டீன்னா அடுத்தது உன் மைண்டில் ஓடாது, அப்படியே தேம்பி போய் நின்றுருவோம். அப்போ ஒரு பின்னடை ஒரு மாணவனுக்கு ஏற்பட்டுச்சு. 6ஆம் கிளாஸுக்கு மேலே அவனால் படிக்க முடியல, பள்ளிக்கூடத்தை விட்டு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. வேணாண்டா, நீ இருந்தீன்னா மற்ற ஸ்டூடெண்ட்டு கெட்டு போயிடுவான். ஏன்னா ரொம்ப ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், அதுக்கும் கீழே ஆவரேஜ்னு போயிட்டான் அந்த பையன். போய் சித்தாள் வேலை பார்க்குறான். சித்தாள் வேலை தெரியல, சிமெண்ட்டு குழைச்சி கொடுக்குறது, கல் எடுத்து கொடுக்குறது. ஒரு 6ஆம் கிளாஸ் பையன், நல்லா யோசிச்சு பாரு, நம்ம வீட்டில் ஒரு 6ஆம் கிளாஸ் பையன் சித்தாள் வேலைக்கு போனால் எப்படி இருக்கும் நினச்சி பாரு. நம்ம தம்பியோ யாரோ ஒருத்தன் சொந்தக்காரன் லாட்ரி டிக்கெட் விற்றான். அப்போல்லாம் லாட்ரி டிக்கெட் உண்டு. ஹோட்டலில் சர்வர் வேலை பார்த்தான் சார், சர்வர் வேலை எல்லாம் பார்க்குறான். ஒரு வருஷம் அவனுக்குள்ளார அப்படியே ஓடுது. அந்த வியாதியிலேருந்து மெதுவாக வெளியில் வர்றான். உங்களை மாதிரி பள்ளிக்கூடம் போகிறாங்கல்ல, பள்ளிக்கூடம் போகும்போது பையெல்லாம் மாட்டிக்கிட்டு பின்னாடி இதெல்லாம் பேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு போகும்போது அந்த பையன் பார்க்குறான், அடாடா நம்ம இதை மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் படிக்காமல் விட்டுட்டோமே, படித்தோம்னா நல்லா இருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆசை வருது. 2 வருஷம் போகுது, 3 வருஷம் போகுது. யாருமே அவனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கல. வேண்டாம், ஐயோ நீயா வேண்டான்ட்டான். இவன் என்ன பண்ணுறான், இந்த பையன் ப்ரைவேட்டாக 8ஆம் கிளாஸ் எழுதுகிறான். 8ஆம் கிளாஸ் நல்லா பாஸ் பண்ணிவிட்டு 9ஆம் கிளாஸுக்கு போய் ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் கேட்குறான். நீ ப்ரைவேட்டாக 8ஆம் கிளாஸ் எழுதுன, நீ உனக்கு கிடையாது போடான்ட்டான். 10ஆம் கிளாஸும் ப்ரைவேட்டாக எழுதுகிறான். அதை எடுத்துக்கிட்டு போகிறான் அந்த பையன். +1 அட்மிஷன் கொடுங்கன்னு கிடையாதுன்ட்டாங்க. +2 வரைக்கும் ப்ரைவேட்டாக எழுதுகிறான். எல்லாத்தையும் இந்த சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் பாஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு எல்லா கல்லூரியிலையும் போய் நான் டிகிரி படிக்கிறேன், எனக்கு இடம் கொடுங்க, டிகிரி படிக்கிறேன், இடம் கொடுங்கன்னொன்னே யாருமே கொடுக்கல. சென்னை வியாசர்பாடியில் உள்ள அம்பேத்கர் கலை அறிவியல் கல்லூரியில் சரி போகுது படுறா என்ன தான் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு BA இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கொடுக்குறாங்க. இப்போ இது வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்க, இது வரைக்கும் அவன் கண்டது எல்லாமே ஒரு மோசமான சூழல் தானே, எதுவுமே அவங்க நினச்சது நடக்கல. அப்போ முடிவெடுத்தான். என்ன எடுத்தான், நமக்கு எந்த கல்வி நிறுவனங்கள் இடம் தர மறுத்ததோ அந்த கல்வி நிறுவனங்கள் நம்மை விருந்தினராக அழைத்து போற்றக்கூடிய நிலைமைக்கு நாம் வரணும்னு முடிவு பண்ணி
யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு தயாராகிறான். பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஃபஸ்ட் கிளாஸ், யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு, பிரசிடென்சி காலேஜில் எம்ஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கோல்டு மெடல் எல்லாத்தையும் வாங்கி யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இருக்குல்ல, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இந்திய குடிமை பணிகள் தேர்வு எழுதுகிறான். எழுதி 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 இந்திய அளவில் 326 ரேங்கில் பாஸ் பண்ணி இன்றைக்கு நந்தகுமார் ஐஆர்எஸ் வருமான வரித்துறை ஆணையாளர் என்ற பதவியிலே சென்னையில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற நந்தகுமாரை நீங்கள் ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் எந்த நடிகன் அதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது. நான் சொல்லக்கூடிய இந்த உதாரண புருஷர்களை தயவு செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த நந்தகுமாருக்கு பிடித்த குரல் என்னன்னு கேட்டால், முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்தி விடும். இன்றைக்கி ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர், இன்றைக்கி ஸ்டேட் லெவல் ஆஃபீஸ், எங்கேயோ போயிட்டார் அவர். இன்றைக்கி எந்தெந்த கல்வி நிறுவனங்களில் அவருக்கு இட வாய்ப்பு மறுக்கப்பட்டதோ அந்த கல்வி நிறுவனங்கள் எல்லாம் அவரை சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டு இலக்கிய மன்ற விழாவுக்கு வாருங்கள், மாணவர்களிடத்தில் பேசுங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தன்னை உயர்த்தி கொண்டார் என்று சொன்னால் அது இலக்கியம் தந்த தன்னம்பிக்கை. மறந்துடக்கூடாது. இப்போ ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதின்ற 4ம் 2ம் ரைட். இது என்ன அர்த்தம்? இப்போ என்ன, நான் கேள்வி கேட்டு நானே பதிலை சொல்லிடுறேன். எங்கள் ஐயா ஒன்று தெரியுமா, இந்த ஊரில் இருக்கிற பேராசிரியர் நகைச்சுவை வேந்தர் ஞானசம்பந்தன் ஐயாட்ட நான் படித்தேன். நான் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியல் படிக்கும்போது எனக்கு அவர் கைடு. இன்றைக்கி நான் மேடையில் நின்று பேசுகிறேன்னா அதுக்கு பேராசிரியர் ஞானசம்பந்தன் ஒரு முக்கியமான காரணம். அவர் தான் காரணம். என்னுடைய முயற்சிங்கிறது வேறு, அவர் தான் என்னை அப்படியே தூக்கிட்டு போனார். அந்த அளவுக்கு எனக்கு அவருக்கு நல்ல நட்பு உண்டு. அது அடுத்தது, அது பேசுவோம். இப்போ நாலடியார்னா என்னன்னா, இது ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதினா, ஆலங்குச்சி வேப்பங்குச்சி போட்டு பல்லு விளக்குனா நல்லது, பல்லுக்கு உறுதி. 4ம் 2ம் சொல்லுக்கு உறுதினா என்ன? 4ன்னா நாலடியார், 2ன்னா 2 வரிகளில் உள்ள திருக்குறள். நல்லா தெரிஞ்சுக்க, நாலடியாரும் திருக்குறளும் படித்தால் அது சொல்லுக்கு உறுதி மட்டுமல்ல, நம் வாழ்க்கைக்கும் உறுதி. மறந்துடக்கூடாது. நாலடியாரில் ஒரு 400 பாட்டு, அதில் 131வது பாட்டை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு நேரம் இல்லை, கடன்னு ஓடணும். நான் எப்போ முடிக்கணும்னு சொல்லுங்கள், முடிச்சுருவேன். ஏன்னா நாலடியாரில் 131வது பாட்டு தயவுசெய்து நம்ம கூகுள், எல்லார்ட்டையும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும், பள்ளிக்கூடத்தில் அனுமதிக்க மாட்டாங்க, நீங்கள் வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா நாலடியார் 131வது பாடல் தேர்வு செஞ்சு பாருங்கள். அது எது அழகு அப்படின்னு சொல்லுங்கள். எது அழகுன்னு கேட்டால், குஞ்சி அழகும், குஞ்சம்னு சொல்கிறோம்ல, ஹேர், கொடுந்தானை கோட்டழகும், மஞ்சள் அழகும் அழகல்ல. அந்த ஹேர் ஸ்டைல் அழகு கிடையாது. கோட், அதாவது அந்த காலத்தில் கோட் அழகுங்கிறது சொல்கிறது நம்ம போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸு அழகு கிடையாது. மஞ்சள் அழகும் அழகல்ல, முகத்துக்கு பூசிக்கிறோம்ல மஞ்சள். நாலடியார் எழுதப்பட்ட காலத்தில் மஞ்சள் தான் ஃபேஸ் க்ரீம். இன்றைக்கி எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லியே ஏகப்பட்ட ஒரு 48 க்ரீம் வந்து போச்சு, ஒன்றும் சிகப்பே ஆகாது, அது வேறு விஷயம். மஞ்சள் அழகும் அழகல்ல, நெஞ்சத்து நல்லம் யாம் நடுவு நிலைமையில் கல்வி அழகே அழகு. ரொம்ப சுருக்கமாக சொன்னால் எதுவுமே அழகு கிடையாது உனக்கு, நீ படித்த கல்வியால் தான் நீ வாழ்க்கையில் மேலே வர முடியும். நல்ல படின்னு சொல்கிறது தான். அப்படிப்பட்ட கல்வியை இன்றைக்கி நீங்கள் வந்திருக்கக்கூடிய 51 மாணவர்கள், நீங்கள் நீங்கள் என்ன எப்படி வேணாலும் நீங்கள் கோல் செட் பண்ணிக்கிங்க, அதெல்லாம் வேறு விஷயம். தயவு செய்து உங்கள் ஆசிரியர்கள் சொல்கிறத அன்னன்னைக்கு படித்து முடிச்சிருங்க. லோடு ஏற்றிக்காதீங்க. ஏன்னா நாங்கள்லாம் பரீட்சைக்கு நாள் படித்து படாத பாடுபட்டோம். அதனால் அன்றைக்கு படித்து முடியுங்க. இப்போ ராமாயணத்தில் என்ன தன்னம்பிக்கை செய்தி இருக்குது, தன்னம்பிக்கை இருக்கிறது நிறைய இருக்குது. ராமாயணத்தை நிறைய இருக்குது. உங்களுக்கு ராமாயண கதையே தெரியும். ராவணன் சீதையை கடத்திட்டான், சீதையை கொண்டு அசோகவனத்தில் வச்சுட்டான், எல்லாரும் தேடுறாங்க. அனுமன் போய் கண்டுபிடிச்சிட்றான் சீதை இருக்கு. நான் அப்படி ஓடுற ஓட்டத்தில் உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கிறதுனால சொல்கிறேன். அனுமன் போய் சீதையை கண்டுபிடிச்சாச்சு. சரவுண்டோடு அந்த அரக்கியர்கள் எல்லாம் சீதைக்கு வெளியில் தப்பிச்சு போயிட மாதிரி அரக்கியர்கள்லாம் இருந்தாங்க. அப்போ அனுமன் போய் சொல்கிறான், நான் இன்னார் அனுப்புனார், ராமன்ட்டு இருந்து வந்திருக்கேன், நான் ராமனுடைய தூதனாக வந்திருக்கேன், இந்த மோதிரத்தெல்லாம் காட்டுறான்.
சீதைக்கு சந்தோஷம் வந்த வரைக்கும் அவன் சொல்கிறான், அம்மா தாயே நீ ஒன்றும் செய்ய வேணாம், நீ என் தோளில் ஏறி உட்காரு, என் தோளில் ஏறி உட்காரு, நான் அடுத்த செகண்ட் இங்கேருந்து உன்னை காப்பாற்றிட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி சீதைகிட்ட சொல்கிறான். நல்லா கேட்டுங்க, சீதை எங்கே இருக்கா? இன்னொரு நாட்டில் ஒரு அரக்கியர்களால் சூழப்பட்ட ஒரு கொடுமையான ஒரு சிறைன்னு தான் அதை சொல்லணும். சிறை வைக்கப்பட்டிருக்கிறார், தப்பித்து வரவே முடியாத சூழல், அது தப்பித்தே வர முடியாது. அப்போ வந்து போய் அனுமன் சொல்கிறான், என் தோளில் ஏறி உட்காருங்கம்மா, நாங்கள் உன்னை தூக்கிட்டு போய் ராமன்கிட்ட சேர்க்குறேன்னு சொன்ன உடனே சீதை சொன்ன இதில் பதில் என்ன தெரியுமா? சீதை சொன்ன பதில், அல்லல் மாக்கல் இலங்கை அது ஆகுமோ, எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், எல்லை நீத்த உலகங்கள் யாவும் என் சொல்லினால் சுடுவேன், அது தூயவன் வில்லின் ஆற்றற்கு மாசு என்று வீசினேன் அப்படிங்கிறா. இதுக்கு என்ன அர்த்தம்னா துன்பம் விளைவிக்கக்கூடிய விலங்குகளை போன்ற இந்த அரக்கியர்கள் இருக்கக்கூடிய இலங்கையை மட்டும் இல்லை, நமக்கு துன்பம் இந்த இலங்கை மட்டும் இல்லை, இந்த ஒட்டுமொத்த உலகத்தையுமே நான் சொன்னால் சுட்டு எரித்து விடுவேன். நான் சாபம் விட்டேன்னா உலகமே எரிந்து விடும். அது வல்ல, அது தேவையில்லை, எல்லாத்தையும் நான் சுடுவேன், என் சொல்லினால் நான் எரித்து விடுவேன். அப்படி செய்தால், அப்படி நான் செஞ்சிட்டேன்னா தூயவன் ராமனின் வில் திறமை இருக்கு இல்லையா, வில்லின் ஆற்றலுக்கு இழுக்குங்கிறதுனால நான் விட்டுட்டேன். என் ராமன் வந்து என்னை மீட்டுக்கிட்டு போவான், ராமன்கிட்ட போய் சொல்லுன்னு சொன்னால், இதுதான் சீதை தன் மீது வைத்திருந்த நம்பிக்கை, ராமன் மீது வைத்திருந்த நம்பிக்கையை ராமாயணம் நமக்கு நம்பிக்கை பாடலாக தந்திருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நம்ம படிக்கணும். இப்போ அவ்வை பாட்டி ஆத்தி சூடி சொல்லியிருக்காங்க. அம்மா டைம் சொல்லிடுங்கம்மா. அது ஆத்தி சூடி, ஔவையார் சொன்ன ஆத்தி சூடி, பாரதியார் சொன்னதை விடுங்க, ஔவையார் சொன்னது சொல்லுங்கள். முதல் ஆத்தி சூடி என்ன? அறம் செய்ய ஆறுவது இயல்வது ஈவது உடைவது உடையது ஊக்கமது தயவு செய்து ஊக்கத்தை கைவிட்டு விடாதீர்கள். ஊக்கம்தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய, இந்த இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஊக்கம்தான். ஒன்று தெரியுமா? இப்போ நம்ம திரும்ப நான் அவங்கள வந்து ஒரு கதைக்குள்ளார ஏன் கொண்டுட்டு போகிறேன்னு சொன்னால், இந்த மாதிரியான செய்திகள் உங்களை சார்ந்தவர்களுக்கு நடந்திருக்கும், உங்களுக்கே நடந்திருக்கும். மன்னார்குடிங்கிற ஊர் திருவாரூர் பக்கத்தில் இருக்குது. மன்னார்குடி நகராட்சி தெரியல, முனிசிபல் கார்ப்பரேஷன், ஒருத்தர் வேலை பார்க்குறாரு, சேகர்னு பேருன்னா சேகர். அவருடைய மகள் பேர் துர்கா. சேகர் என்ன வேலையில் இருக்காருன்னா துப்புரவு தொழிலாளி. யார்? துப்புரவு தொழிலாளி. தெரு கூட்டுவார் இல்லையா, சாக்கடை அள்ளுவார் இல்லையா, அந்த துப்புரவு தொழில். நல்லா தெரிஞ்சுக்க, கூரை வீடு, அதாவது அந்த வார்த்தையை உபயோகிக்கப்படக்கூடாது. அதனால தான் நான் துப்புரவு தொழிலை கடைநிலை ஊழியர், அந்த கார்ப்பரேஷனில் கடைசி ஊழியர் சேகர். அவருக்கு ஒரு பொண்ணு துர்கான்னு பேர். கூரை வீட்டில் இருந்து அவங்க அப்பா படுற கஷ்டத்தை டெய்லி பார்க்குது. அப்பா என்னப்பா வேறு வேலைக்கெல்லாம் நீங்கள் போகிறது இல்லையா? பரவாயில்லம்மா, ஏதோ அரசாங்க சம்பளம் கொடுக்குது, நான் வர்றேன், நீ நல்லா படி. அவர் சொன்ன வார்த்தை, நீ நல்லா படித்து பெரிய வேலைக்கு வா, அதான் இருந்தாலும் சொன்னது. இப்படி ஊக்கம் கொடுத்தார். ஊக்கம் அது கைவிடலுங்கிறதுக்கு எதுக்கு சொல்கிறேன், இப்போ தினசரி அந்த சேகர் அவன் அப்பா படுற கஷ்டத்தை அந்த பொண்ணு பார்க்குது. மன்னார்குடியில் உள்ள ராஜகோபாலசாமி அரசினர் கல்லூரியில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் சேருது அந்த பிள்ளை. ஃபிசிக்ஸ் சேர்ந்து அப்போ தான் அதுக்கு ஒரு வைராக்கியம், நம்ம அப்பா இந்த மாதிரி வந்து தெருக்கூட்டுறாரு, சாக்கடை அல்றாரு, அவருடைய துயர் துடைக்கணும்னா நம்ம நல்லா வரணும்னு சொல்லி எக்ஸாம் எழுது, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுத, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு எழுதுது. எழுதி பார்க்குது, ஒன்றும் சக்ஸஸ் ஆகலை. அவங்க அப்பா இதுக்கு இடையில் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிடுறாரு. கல்யாணம் ஆகிடுது இந்த பிள்ளைக்கு. செங்கல்பட்டில் போய் ஃபேமிலி செட்டில் ஆகிடுது. கணவன்கிட்ட சொல்லுது, ஐயா இது மாதிரி எங்கள் அப்பா இதாக இருந்தார், இந்த வேலையில் இருந்தார், நான் இந்த வேலைக்கு எப்படியாச்சும் ஒரு பொசிஷனுக்கு வரணும், நீ நல்லா படிமான்னு சொல்லி அந்த ஆள் தொடர்ச்சியாக படிக்க வைக்கிறான். நல்லா படிக்க வச்சு இந்த பிள்ளை என்ன தெரியுமா பண்ணிச்சு, குரூப் 2ல் பாஸ் ஆகிடுது. எல்லாத்துலேயும் நேர்முக தேர்வில் எல்லா ரவுண்ட்லேயும் வந்தது. கடைசியாக அதற்கு முன்னால் வைக்கப்பட்ட 2 பணிகள், நல்லா கேட்டுங்க, 2 வேலை சொல்கிறான்.
சிபிசிஐடி காவல்துறையில் ஒரு முக்கியமான அலுவலர் போஸ்ட்டு அதை எடுத்துக்கிறியா, இல்லை நகராட்சியுடைய ஆணையாளர் போஸ்ட்டு எடுத்துக்கிறியாங்க? இந்த பொண்ணு என்ன தெரியுமா சொன்னிச்சு? நகராட்சி ஆணையாளர் போஸ்ட்டு நான் எடுத்துக்கிறேன், பதவியை எடுத்துக்கிறேன்னுச்சு. ஏம்மா, சிபிசிஐடினா காவல்துறையில் நல்ல உயர் பதவிக்கெல்லாம் போகலாம், நகராட்சி ஆணையாளர் டெய்லி பல பிரச்சனைகள் இருக்கணும் இல்லையா? அது சொன்ன பதில், எங்கள் அப்பா சாதாரண ரோடு கூட்டுறவராக இருந்து சாக்கடை அல்றவராக இருந்து என்னை படிக்க வச்சார். அந்த ஆஃபீஸுக்கே நான் உயர்நிலை பதவிக்கு போகிறேன்னு சொன்னால் அதுதான் நான் எங்கள் அப்பாவுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். அந்த வேலையை நான் எடுத்துக்கிறேன்னு, அந்த வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு திருவாரூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருத்துறைப்பூண்டி, நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம், திருத்துறைப்பூண்டியில் அந்த நகராட்சி அலுவலகத்தில் என்ன கார்ப்பரேஷன் கமிஷனர் என்ற பதவியிலே ஒரு துர்கா இருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு சாதாரண துப்புரவு தொழிலாளியின் மகள் இருக்கிறாள் என்று சொன்னால், அவர் எடுத்துக்கொண்டது அப்பா சொன்ன ஊக்கமது கைவிடேல் முயற்சி திருவினையாக்கும் என்ற இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நவீன இலக்கியம், நிறைவாக இதை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். நவீன இலக்கியம் படிச்சிருக்கோம். புதுக்கவிதைகள் உங்களுக்கு இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு புதுக்கவிதைகள் பாடமாக இருக்கா என்னன்னு தெரியல. இருந்தாலும் தயவு செய்து புதுக்கவிதைகள்லையும் நல்ல நிறைய செய்திகள் இருக்குது. தாராபாரதிங்கிற கவிஞன், அற்புதமான கவிஞன், ஒரு கவிதை சொன்னான். வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கிவிடும், உன் கைகளில் பூமி சுழன்று வரும். வெறுங்கை என்பது, இதை திரும்ப திரும்ப சொல்லி பாருங்கள் இந்த பாட்டை. வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் 10 மூலதனம், கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும், இந்த உன் கைகள் பூமி சுழன்று வரும். நீ மனசு வைக்கணும். என்ன, தோள்கள் உனது தொழிற்சாலை, நீ தொடுமிடமெல்லாம் மலர்ச்சோலை, தோல்விகள் ஏதும் உனக்கில்லை, இனி தொடுவானம்தான் உன் எல்லை அப்படின்னு சொன்ன புதுக்கவிதையை தயவு செய்து நீங்கள் தினசரி பாருங்கள். இது மாதிரி செய்திகளை பாருங்கள். கருங்கல் பாறையும் நொறுங்கி விழும் அப்படின்னு சொன்னால, அதுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். பீகாரில் கயாங்கிற மாவட்டம், கெலாருங்கிற ஊர், நல்ல கதையை கேட்டுக்குங்க. ஏன் நான் உங்களுக்கு கதை சொல்லி சொல்கிறேன்னு சொன்னால், இதுதான் உங்களுடைய ஆழ் மனதில் போய் பதியும். சைக்காலஜி இதுதான். இந்த கெலாருங்கிற மலை கிராமம், அந்த கிராமத்திலேருந்து எதிரில் உள்ள நகரத்துக்கு போகணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் சுற்றி போகணும், ரோடு கிடையாது. அப்படி மலையை நேரடியாக கிராஸ் பண்ணி போனோம்னா 8 கிலோமீட்டரில் இந்த வஜ்ராகஞ்சுங்கிற ஊர், ஒரு நகரம், டவுன் வரும். அங்கே தசரத் மான்ஜிங்கிற ஒரு மலைவாழ் தொழிலாளி, மலையில் வேலை பார்க்குற ஒரு விவசாய கூலி, நிறைய வேலை பார்த்து இந்த கிராமத்தில் செட்டில் ஆகிறான். அவனுடைய மனைவி போய் தண்ணி எடுக்க போய் மலையிலேருந்து கீழே விழுந்துடுறான். அந்த அம்மா விழுந்து படுகாயம் அடைஞ்ச உடனே அவன் மனைவி அப்படியே தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் சுற்றி எல்லாம் அந்த 55 கிலோமீட்டரும் சுற்றி வரும்போது கடைசியாக அந்த வஜ்ராகஞ்சுங்கிற இடத்த போய் சேரும்போது, மருத்துவமனைக்கு சேரும்போது மனைவி இறந்துடுறா. 1958 நடக்குது. நல்லா கேட்டு, இருந்தாலும் நொந்து நூலாயிரம். என்ன இருந்தாலும் மனைவி இல்லையா, உன்னுடைய எல்லாத்துக்கும் இன்பங்களிலும் துன்பங்களிலும் பங்கு பெற்ற மனைவி இல்லையா, நொந்து நூலாயிரம். என்ன தெரியுமா முடிவு பண்ணால், எல்லா அடக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு யோசனை, இந்த 55 கிலோமீட்டர் சுற்றி போகிறதுக்கு பதிலாக இந்த மலையை உடைச்சா 8 கிலோமீட்டரில் அந்த நகரத்துக்கு போகலாம், அந்த மருத்துவமனைக்கு போகலாம், அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகலான்னு சொன்னால் ஏன் இந்த மலையை உடைக்க முடியாது அப்படின்னு யோசித்தான். யாருமே சப்போர்ட் பண்ணல. அரசாங்கத்திலலாம் மலையை உடைச்சி ரோடு போடுவானா? முடியாது, நிதி இல்லை. என்ன தெரியுமா செஞ்சாந்தாலே, ஒரு சுத்தியல் எடுத்துக்கொண்டான், ஒரு உளியை எடுத்துக்கொண்டான், மலையை உடைக்க ஆரம்பித்தான். எல்லாரும் ஏய் பைத்தியமா, உனக்கு என்ன பைத்தியமாடா, எப்பட்றா மலையை உடைப்ப அப்படின்னு சொன்னால், நான் உடைப்பேன். என்னுடைய மனைவியை இழந்த வலி என் மனதுக்குள் இருக்கிறது, நான் நிச்சயமாக உடைத்து சாலை அமைப்பேன்னா. ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1960 ஆரம்பித்து 1982 என்ன 110 மீட்டர் நீளம், 7.8 மீட்டர் உயரம், 9 மீட்டர் அகலத்தில் அந்த மலையை உடைச்சி ரோடே போட்டு தந்தவர் தசரத் மான்ஜி. மறந்துடாத. 22 ஆண்டு காலம் போராடி இருக்கிறார்.
அவருக்கு அதுக்கப்புறம் தி மவுண்டன், மேன் ஆஃப் மவுண்டன், அது நிறைய விருது கொடுத்தாங்க. அதுக்கு சர்ச்சையெல்லாம் வந்துச்சு. நீ என்ன இவர் மட்டும்தான் உடைச்சாருங்கிறது ஏதாச்சும் இருக்கா? அந்த ஆள் தெளிவாக சொன்னேன், யோ நான் ஒன்றும் விருதுக்காகவோ பரிசுக்காகவோ இந்த மலையை உடைக்கலை. என்னுடைய மனைவியுடைய உயிருக்கு, என்னுடைய மனைவியுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போனது, வேறு யாரும் மரணமடையக்கூடாது, வேறு யாரும் மரணமடைந்து இந்த மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு செல்ல வேண்டும், இந்த கிராமத்தில் உள்ள பிள்ளைகள் விரைவாக பள்ளிக்கூடம் போகணுங்கிறதுக்காக தான் இந்த மலையை உடைச்சேன்னு சொன்னால், தயவு செய்து இங்கே இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த நான் சொன்ன மன உறுதியில் சின்ன சின்ன செய்திகள் தான் சொல்லியிருக்கேன். இலக்கியம் தரும் தன்னம்பிக்கைங்கிறது இதெல்லாம் வாஸ்ட் சப்ஜெக்ட், பெரிய ஏரியா, நாள் கணக்கில், வாரக்கணக்கில், மாதக்கணக்கில் சொல்லலாம். இருந்தாலும் அதில் ஒரு 35 நிமிட நேரத்திலே என்னால் இயன்றதை சொல்லி இருக்கிறேன். மீண்டும் சந்திப்போம். வாய்ப்புக்கு நன்றி. இலக்கியம் தரும் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் ரொம்ப எளிமையான உரையாக இருந்தாலும் மாணவர்களுக்கு நாளைய நம்மளுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளலாம் என்பதற்கான ஒரு அடிப்படையான விஷயங்களையும் அருமையாக பதிவு செய்தார். எளிமையாக இருந்தால் கூட சிறப்பாக இருந்தது. திருக்குறள் மூலமாகவும், நாலடியார் மூலமாகவும், ஆத்திசூடி மூலமாகவும் நாம் எவ்வளவு விஷயங்களை கற்றுக்கொள்ளலாம், தன்னம்பிக்கை தரக்கூடிய நிறைய தலைவர்களுடைய வாழ்க்கையை கூட உதாரணமாக சொன்னாங்க. ரொம்ப அற்புதமாக இருந்தது. மிக்க நன்றி ஐயா. ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்ய பட்டிமன்ற பேச்சாளர் சிவசத்யா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஐயா. அடுத்த தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பிக்க இருக்கும் முனைவர் விஜயராணி அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம். தாகூர் ஆற்றிய அனுபவம் மிக்கவர். 6 மாதங்கள் பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தில் ஆய்வு உதவியாளராக பணியாற்றியுள்ளார். இவரது நெறியாளுகையின் கீழ் 28 பேர் ஆய்வியல் நிறைஞர் பட்டமும் 8 பேர் முனைவர் பட்டமும் முடித்துள்ளனர். 117 ஆய்வு கட்டுரைகள் வெளியிட்டுள்ளார். 6 நூல்கள் வெளியிட்டுள்ளார். பதிப்பாசிரியராக இருந்து 7 நூல்கள் வெளியிட்டுள்ளார். 75 விருதுகளுக்கு சொந்தக்காரர். 1500 கருத்தரங்குகளில் பங்கேற்ற அனுபவம் மிக்கவர். அம்மா அவர்கள் இன்றைய தலைப்பில் தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும் என்ற தலைப்பில் உரையாற்றி சிறப்பிக்க அன்போடு அழைக்கிறேன். அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். மாபாரதம் தமிழ்படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் முதல் இடை கடை சங்கம் என இரியினார் பாண்டியர்கள் என்று சொல்லக்கூடிய புகழ்மிகு மதுரை மாநகரத்தில் தமிழ்ச்சங்கத்தை வளர்த்த பாண்டிய மன்னர்களுடைய அந்த அவையினுடைய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய நமது உலக தமிழ்ச்சங்கத்தினுடைய இந்த தமிழ்கூடல் அவையிலே பேசுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய அன்பு சகோதரியார் பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கும், எனது மரியாதைக்குரிய தமிழ் வளர்ச்சி துறையினுடைய இயக்குனர் ஐயா அவர்களுக்கும், இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்து கொண்டு தொடர்பு கொண்டு ஆலோசனைகள் வழங்கி பல ஏற்பாடுகளை செய்து தந்த அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரியார் சோமசுந்தரி அவர்களே, இந்த நிகழ்வை ஏபிடி துரைராஜ் மேல்நிலைப்பள்ளியோடு இணைந்து இந்த தமிழ்கூடல் நிகழ்வு மிக அற்புதமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வினுடைய முன்னிலை உரை வழங்கிய போற்றுதலுக்கும் மரியாதைக்கும் உரிய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் திரு VS ஜான் கண்ணன் ஐயா அவர்களுக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த தமிழ்கூடல் உரையிலே
கிட்டத்தட்ட 182 நிகழ்வுகள் நடந்தேறிய நிலையில் இன்று 183 மற்றும் 184 என்ற இந்த நிகழ்வுகளுக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய போற்றுதலுக்கு மரியாதைக்கும் உரிய அன்பு மாணவ செல்வங்களுக்கு நிறைய தகவல்களை எடுத்து கூறி சென்றிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய சிவகுருநாதன் ஐயா அவர்களுக்கும் எனது வணக்கங்கள். இந்த நிகழ்வை கேட்பதற்கு எனக்கு ரொம்ப மகிழ்வாக இருக்கிறது. இவ்வளவு பெரிய தமிழ் ஆளுமைகள், தமிழ் சான்றோர்கள், பெரியோர்கள் வந்திருப்பதும், அத்தோடு மட்டுமல்லாமல் ஒரு பள்ளியினுடைய பொறுப்பாசிரியர், தலைமை ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இந்த காட்சி எனக்கு ரொம்ப சந்தோஷப்படுத்த வைக்கிறது. மாணவ செல்வங்களை அழைத்து வந்து அவர்களுக்கு முன்னிலை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த ஏற்பாடிற்கு அனுமதி தந்த உலக தமிழ்ச்சங்கம் மதுரையை நிச்சயமாக நான் மனமகிழ்ந்து வணங்கி பாராட்ட நினைக்கின்றேன். இந்த செய்தி ஒரு செய்தியும் யாருக்கு சென்று சேர வேண்டுமென்றால் இளைஞர்களுக்கு சென்று சேர வேண்டும். அப்படிப்பட்ட துடிப்புமிக்க இந்த இளைஞர்களுக்கு கருத்தை கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதமான பணியை நமது உலக தமிழ்ச்சங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்றால் இதைவிட பெரிய சிறப்பு வேறொன்றும் இருக்க முடியாது. அப்படிப்பட்ட இந்த தமிழ்கூடல் உரையிலே எனக்கும் வாய்ப்பளித்து உங்கள் முன் பேசுவதற்கு இது என்னுடைய பெரிய கனவு. கடந்த ஆண்டு பேசுவதற்கு எனக்கு ஒப்புதல் கிடைத்தது. எனக்கு கல்லூரியில் நான் அந்த தேர்வு பணியாளர் பணியில் இருந்ததுனால வர முடியாத சூழலாகிவிட்டது. அதற்காக சகோதரியிடம் நான் மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன். சென்ற ஆண்டு பேச வேண்டியது. அப்போது நான் கொடுத்த தலைப்பு என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு சங்ககால கபிலர். அந்த தலைப்பு அப்போது கொடுத்திருந்தேன். இப்பொழுது இங்கே மாணவ செல்வங்கள் வந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் தன்னம்பிக்கை பற்றி பேசினார்கள். நிச்சயமாக மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு உரை இது. தொல்காப்பியம் இப்பொழுது இருக்கிற அந்த மாணவர்களுக்கு தமிழ் பாடப்பகுதியாக இருக்கக்கூடிய பகுதியிலே ஒரு காலத்தில் தமிழ் பாடப்பகுதியில் தொல்காப்பியம் சங்க இலக்கியம்லாம் இல்லை. என்னுடைய பிள்ளைகள் படிக்கும்போது நானே வருத்தப்பட்டேன். இந்த மாணவர்கள் எப்படி தொல்காப்பியத்தையும் சங்க இலக்கியத்தையும் புரிந்து கொள்வார்கள், இதை பாடத்திட்டாக வைத்திருக்கிறார்கள் என்று. ஏனென்றால் தொல்காப்பியத்தில் இருக்கிறது, நன்னூலில் சொல்லியிருக்கிறாங்க, சங்க இலக்கிய பாடல்கள், சிலப்பதிகாரம், 50 காப்பியம், நிறைய பாடல்களிலிருந்து பாடப்பகுதி தமிழில் வச்சு அந்த சிலபஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்புக்கு. அந்த வகையில் இப்போ என்னுடைய தலைப்பு என்பது மாணவர்களுக்கு ஓரளவிற்கு சென்று சேரும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் என்னுடைய தலைப்பு தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் என்ன சொல்லியிருக்கிறார், திணை கோட்பாடு மட்டுமா? ஏன் வாழ்வியலை நான் அந்த சொல்லை போட்டேன் என்றால், நமக்கு இந்த முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற 3 சங்கத்திற்கும் தலைமையாக இருந்த நூல் அகத்தியம். அதற்கு 2ஆம் நிலையில் இருக்கக்கூடிய இலக்கண தலைமை நூல் தொல்காப்பியம். தொல்காப்பியத்தை எழுதிய தொல்காப்பியர் அகத்தியருடைய 12 மாணாக்கர்களில் ஒருவர். ஆசிரியரை மிஞ்சிய மாணவர். ஆசிரியர் எழுத்து சொல் என்ற 2ற்கு இலக்கணம் எழுதியிருக்க இவர் மட்டும் தொல்காப்பியம் என்ற பெயரிலே பொருளதிகாரத்தை எழுதினார். எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரம் வாழ்வியலை பற்றி பேசவில்லை என்றால் அது வாழ்வியலை பற்றி சொல்லுகிறது. உயிரும் உடம்பும் 30 முதலாம், உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, 30 என்று சொல்லி, உயிர் இல்லை என்றால் உடம்பிற்கு வேலை இல்லை. அது அந்த நூற்பாக்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். உயிர் வர உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடம்பை விட்டு போய்விட்டது என்றால் அதற்கு வேலை இல்லை. இப்படியெல்லாம் அந்த எழுத்துக்களுடைய பாகுபாடுகளும் எழுத்துக்களுடைய புணர்ச்சியும் சொல்லும்போது அங்கே ஒரு தத்துவத்தை சொல்ல வருகிறார், வாழ்வியல் தத்துவத்தை. சொல்லதிகாரத்திற்கு வரும்போதும் அவர் சொல்லும்போது சொற்கள் எப்படி பேசப்பட வேண்டும் மக்கள் மத்தியில், சொற்கள் அந்த சொல்லை எப்படி வாங்கி கொள்ளக்கூடியவர் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை வழுக்கலாகவும் குற்றங்களாகவும்
என்னென்ன சொற்கள் இருக்கின்ற உயர்திணைகள் என்ற நிலையிலும் அக்ரிணை என்ற நிலையிலும் சொல்லுகின்றார். இதுவும் மக்கள் சமுதாயத்தினுடைய வாழ்வியலை சுற்றி செல்லக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது. இந்த பொருளதிகாரம் என்பது முழுக்க முழுக்க வாழ்வியல் சார்ந்த ஒன்று. ஏனென்றால் தொல்காப்பியத்தை பொறுத்த வரைக்கும் காலத்தால் முந்தியது. காலம் இது என்று வரையறுத்து கூற முடியாத ஒரு நிலையிலே எழுதப்பட்ட இலக்கியம். தொல்காப்பியருக்கு முன்பு பல செய்திகள் இருக்கின்றன, நூல்கள் இருக்கின்றன, இலக்கியங்கள் இருக்கின்றன என்பதை அவருடைய நூற்பாக்கள் என்மனார் புலவர், எண்ம புலவர் என்று சொல்லி செல்வதிலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த தொல்காப்பியத்தினுடைய காலத்தை வரையறை செய்வதற்கு முயலும்போது அவர் ஏன் இந்த வாழ்வியல் கூறுகளை தொல்காப்பிய பொருளதிகாரத்தில் மிக அதிகமாக சொல்லி சென்றிருக்கிறார்? எழுத்திலும் சொல்லிலும் சொல்லாத அவர் பொருளதிகாரத்தில் மிக அதிகமாக சொல்லி செல்வதற்கு யாது காரணம் என்று பார்க்கும்போது முழுக்க முழுக்க அந்த வாழ்க்கை சார்ந்த, நிலம் சார்ந்த, திணை சார்ந்த நிலையில் வருகிறது. திணை என்று அவர் வைப்பதற்கு காரணம் ஒழுக்கம் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒழுக்கத்தை அவர் பிரிக்க விடும்போது நிலம் என்றும் பொழுது என்றும் இரண்டாக பிரிக்கின்றார். நிலம் என்பதை சொல்லப்படும் போது அவர் அதுதான் அந்த திணை பாகுபாட்டை கொண்டு வர, முதலில் ஒழுக்கம் என்று சொன்னாலும் நிலத்தை பாகுபாடு செய்யப்படும் போது ஒரு 5ஆக பிரிக்க வருகின்றார். அதில் திணையை நீங்கள் சொல்லப்படும் போது அவர் வைக்கக்கூடிய முதல் நூற்பா கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் முற்பட கிளந்த எழுதினை என்ப தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரத்தினுடைய முதல் நூற்பா அதுதான். இப்போ அவர் அதில் என்ன சொல்ல வராரு? கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய். அப்போ கைக்கிளை முன்னாடி இருக்கிறது, பெருந்திணை கடைசியாக இருக்குது, நடுவில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது. எழுதிணை அப்படி சொல்கிறார். அப்போ மீதி 5 திணைகள் எங்கே சென்றது என்று பார்க்கும்போது அடுத்த நூற்பாவில் கூட அவர் சொல்லும்போது அவற்றுள் கைக்கிளை முதலா பெருந்திணை இருவாய் அப்படின்னு சொல்லிட்டார் அல்லவா. அவற்றுள் நடுவன் 5திணை நடுவனது ஒழிய படுதிரை வைய பாத்திய பண்பே என்று சொல்லுகின்றார். நடுவன் 5திணை, அப்போ நடுவில் ஒரு 5 திணை இருக்குன்னு சொல்கிறார். இந்தாண்ட கைக்கிளை, இந்தாண்ட பெருந்திணை, நடுவில் நடுவன் 5திணை. அந்த நடுவன் 5திணையில் நடுவனது ஒழிய, அப்போ நடுவில் என்னது ஒழியுதுன்னு நமக்கு தெரியாது. இதையெல்லாம் உரையாசிரியர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அந்த 2வது நூற்பாவிலும் நமக்கு விளங்கவில்லை. நாமளே ஒரு யூகத்தின் அடிப்படையில் அது 5 திணைகள், ஏன்னா உரையாசிரியர் சொல்வதை வைத்து கொண்டு தான். அடுத்து நீங்கள் சென்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அவர் சொல்ல போகும்போது தான் அந்த திணைகளுடைய பாகுபாடில் நிலத்துக்கு சொல்ல வருகிறார். நிலத்தை சொல்ல வரும்போதே நேராக அவர் அந்த நிலத்திற்குரிய தெய்வங்களை சொல்லுகிறார். முதற் பொருளாக சொல்லப்படும் போது, ஏன்னா முப்பொருள் பாகுபாடுன்னு ஒன்று சொல்லுவார். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள். அதில் முதற் பொருளை சொல்லும்போது அந்த அடுத்த நூற்பாயில் வரும்போதே அவர் என்ன சொல்கிறார்? நிலத்தை பாகுபாடு செய்கிறார். மாயோன் மேய காடுரை உலகம். ஏன் நான் இந்த செய்திகளை சொல்ல வருகிறேன் என்றால் அவர் வாழ்வியல் சித்தாந்தத்தை எங்கே சொல்ல வருகிறார் என்று பார்க்கப்படும் போது இந்த நில உலகம் எதனால் சூழ்ந்தது, எதனால் தொடங்கியது, எப்படி தொடங்கியது என்று பார்க்கப்படும் போது இந்த பூமியில் பனி படர்ந்த காலம் என்ற ஒன்றை வரலாற்று ஆய்வாளர்கள் நிறுவியிருக்கிறார்கள். அந்த பனி படர்ந்த காலம் என்பது ஹெச்ஜி வெல்ஸ் என்ற வரலாற்று ஆய்வாளர், மாணவர்களுக்கெல்லாம் அது தெரிஞ்சிருக்கலாம், அவங்க புவியியல் படிக்கிறாங்க, வரலாற்று ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஹெச்ஜி வெல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆய்வாளர் 60,000 ஆண்டுகளுக்கு முன்படி இந்த பூமியில் மனித உயிர்களுடைய எலும்புகள், அதனுடைய துண்டங்கள்லாம் கிடைச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடைச்ச பிறகு எப்போ பனி படர்ந்தது, பனி படர் காலம் அப்படின்னு தான் முதல் காலத்தை சொல்கிறாங்க. அந்த பனிபடர் காலம் படரும்போது இந்த பூமியில் நமக்கு கிரதயுகம்னு சொல்லுவாங்க. 4 யுகங்களில் கிரதயுகம். அந்த கிரதயுகத்தில் கிரகங்கள் வாழ்ந்ததுன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம காலத்துக்கு வரும்போது சொல்ல வரேன். அப்போ மனித வாழ்க்கைக்காக தான் இதை கொண்டு வரேன். அப்போ அந்த பனிபடர் காலத்தில் இந்த பூமியில் நீர் பட்டு போது தோன்றிய உயிரினம் என்பது மீன் இனம் சொல்கிறாரு. மீன்கள் தான் தோன்றியது. ஏன்னா அந்த பூமியில் நீர் வரும்போது ஏற்கனவே, ஏன்னா அந்த முட்டைகளுக்கு வீரியம் நிறைய உண்டுன்னு சொல்லுவாங்க. சுவாலஜி பிள்ளைங்களுக்கு தெரியும். அதிகமான வீரிய சக்தி உடையது முட்டைகள், அது குறிப்பாக மீன் முட்டைகள். அப்போ அந்த பூமியில் மீன் முட்டைகள் தோன்றியதுன்னு சொல்லப்படுகிறது. அந்த மீன் அது தோன்றிய பிறகு அந்த நீர் ஆதாரம்,
அப்போ நீராதாரம் என்பது இந்த உலகத்திற்கு மிக முக்கியமான ஒன்றாக சொல்லப்படுகிறது. அந்த நீராதாரத்தை தோண்டிதான் மனிதன் அங்கும் இங்குமாக தேடி ஓடினான். அப்படி ஓடிய ஒரு காலகட்டத்தில் தான் நமக்கு சிந்து சமவெளி நாகரிகம், நைல் நாகரிகம், ஹரப்பா, மொஹஞ்சதரோ நாகரிகம் எல்லாம் அப்படியே வந்துட்டு வருகிறது. அப்போ அந்த நீர் நாகரிகம் என்பது என்னவென்றால், மனிதன் நீரை வேண்டுகிறான். நீரை வேண்டும் போது வருணனை வேண்டி நீர் எங்கெல்லாம் ஓடியதோ அங்கே அவனுடைய சமுதாயம் தோற்றம் பெறுகிறது. மனித சமுதாயம் தோற்றம் பெற்றதற்கான ஒரு சின்ன குறிப்பு அது. நிறைய வரலாறு இருக்கிறது. ஏன்னா அந்த நீரை தேடி ஓடிய மனிதன் அந்த நீரை வைத்து கொண்டு என்ன செய்யலாம் என்றால், அவன் செய்த முதல் தொழில் விவசாய தொழில் என்று சொல்கின்றார்கள். முதலில் தோன்றியது பனி படர்ந்தது. பனி படர்ந்த பிறகு நீர் கிடைக்கிறது. நீர் கிடைத்த பிறகு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு தொழிலை செய்கிறான். அந்த தொழிலில் தான் விவசாயம் செய்யப்படும் போது நீர் எங்கெல்லாம் ஓடிச்சோ அதுக்கு பக்கத்தில் அவன் விவசாயம் செய்தான், வேளாண்மை செய்தான் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா இதெல்லாமே அந்த திணை நிலத்துக்குள்ளே பொருந்தக்கூடியது. விவசாயம் என்பது நமக்கு மருத நிலத்தை சொல்லப்படுகிறது. நீர் என்பது நெய்தல் நிலத்துக்குரியதாக. கடற்கரையில் இப்போ நம்ம இருக்கிறாங்க, ஆனால் அங்கே விவசாயம் செய்தாலும் அங்கே கிடையாது. ஆனால் நீர் மட்டும்தான். ஆற்று சமவெளி நாகரிகங்கள் என்று சொல்லக்கூடியது. அப்போ அவன் எதை வேண்டுகிறான் என்று சொல்லப்படும் போது, அவன் விவசாயம் செய்யும் போது அவன் இயற்கையை வழிபடுகிறான். அப்படி இயற்கையை வழிபட்ட அந்த வழிபாடு என்பது அவனுக்கு ஒரு பொருளை கொடுத்தது. அந்த பொருளுக்காக அவன் மீண்டும் அந்த தெய்வத்திற்கு, அந்த இயற்கைக்கு தன்னுடைய நேர்த்தியை செலுத்தினான் என்று சொல்லப்படுகிறது. அந்த வழிபாட்டு நிலையில், அந்த விவசாயத்தை செய்த நிலையில் நீங்கள் இதை கொடுத்ததனால், அப்போ அவன் எதை நோக்கி வேணும்னா வருணனை நோக்கி, அதுதான் நீங்கள் இந்திரன் வழிபாடு என்று சொல்லப்படும். இந்திரனை நோக்கி வழிபட்டார்கள் என்பதெல்லாம் பிற்காலத்தில் புராணங்களில் சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் மழையை கொடுக்கக்கூடிய கடவுள் என்பதும், அவரை வணங்காத போது அந்த திருமாலுக்கும் இந்திரனுக்கும் சண்டை வந்ததாகவும், அவர் கோவர்த்தன மலையை கையிலே தூக்கி பிடித்து அந்த மழையை காப்பாற்றினான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு புராண கதை சொல்லும். இப்படி அந்த மழையை தான் மனிதன் முதல் வேண்டினான். அப்படி மழையை வேண்டக்கூடிய அந்த பகவான், அந்த கடவுளாக வருண பகவான், அவர் நமக்கு அடுத்த நெய்தல் நிலத்துக்கு உரியவராக வருகிறார். இப்படி அந்த மாயோன்மேய காடூரை உலகம், சேயோன்மேய மையுரை உலகம், இந்த முருகப்பெருமான் எங்கிருந்து வந்தார்? சேயோன் என்று சொல்லப்படுகின்றவர் முருகப்பெருமான். அது நிறைய கருத்து வேறுபாடுகள், உரையாசிரியர்கள் விளக்கங்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சேயோன் மேய மைவரை உலகம், மலை சூழ்ந்த பகுதி. மை என்றால் மலை, மலை சூழ்ந்த பகுதிக்குரிய இறைவனாக முருகனை தான் நிறுத்தியிருக்காங்க. அது குறிஞ்சிக்குரிய தலைவனாகவும் கொண்டு வந்துட்டாங்க. குறிஞ்சி நிலத்துக்குரிய இறைவனாகவும். அதுக்கடுத்து வருண பகவான். இப்படியாக அந்த நிலத்தினுடைய பாகுபாடு செய்யும்போது தெய்வங்களை கொண்டு வந்து நிறுத்துகிறார். இங்கே நடுவன் 5 திணை: குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்ற 5 திணைகள். இதுதான் முக்கியம். இந்த திணைகளை சொல்லிட்டு வரும்போது தொல்காப்பியர் 5 திணை பாகுபாடை சொல்லும்போது 4 திணைகளுக்கு மட்டும்தான் நிலத்தை பாகுபாடு செய்கிறார், 4 திணைகள் மட்டும்தான் தெய்வத்தை சொல்கிறார். அந்த நடுவன் 5 திணை நடுவனது ஒழிய படுதிரை பையும் பாத்திய பன்மை சொன்னார். அந்த நடுவன் 5 திணையாக இருக்கக்கூடியது உரையாசிரியர்களால் வருவித்து சொல்லப்பட்ட திணையாக பாலைத்திணை வைக்கப்படுகிறது. அப்போ பாலைத்திணையை அவர் எங்கே சேர்க்கிறார் என்றால், உரிப்பொருளை சொல்லும் போது தான் கொண்டு வரார். புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல் என்று அவற்றின் நிமித்தமும் திணைக்குறி பொருளே அப்படின்னு சொல்கிறார். குறிஞ்சி என்பது புணர்தல்குரிய திணையாகும். புணர்தல், பிரிதல் என்பது பாலைக்குரிய திணையாக அங்கே தான் சொல்ல வராரு. பிரிதல் என்பது புணர்தல், பிரிதல், இருத்தல், இரங்கல், ஊடல். இது நீங்கள் மாணவ செல்வங்கள்லாம் படிச்சிருப்பீங்க. உரிப்பொருள், மயக்கம், 5 திணைகளுக்குரிய உரிப்பொருள். அப்போ உரிப்பொருளை சொல்ல வரும்போது பாலைத்திணைக்கான பிரிதலை சொல்கிறார். இப்போ இது ஒரு திணைக்கு உரிய ஒழுக்கங்கள் கிடையாது. எல்லா திணைகளும் பிரிதல் உண்டு, எல்லா திணைகளும் புணர்தல் உண்டு, எல்லா திணைகளும் காத்திருத்தல் உண்டு, எல்லா திணைகளிலும் இறங்குதல் உண்டு என்று சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் ரொம்ப பெரும்பான்மையும் சிறப்புக்குரியதாக 5 திணைகளுக்கு உரியதாகவும் குறிஞ்சி திணைக்கு உரிய அந்த புணர்தல் என்பதும், அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு தான் எல்லா திணையும் நிகழ்கிறது. ஏனால் பொருள் வயில் காரணமாக பிரிதல், போர் காரணமாக பிரிதல், தூது காரணமாக பிரிதல், ஓதுதல் காரணமாக பிரிதல், அப்படி சொல்லிட்டு பிரிவு எல்லா நிலத்திலும் நிகழக்கூடிய ஒன்றாக ஒரு பெருமையாக சேர்க்கக்கூடிய திணையாக கடைசியாக கொண்டு வரார் தொல்காப்பியர். ஆரம்பத்தில் அது இல்லை, வையகத்தில் அப்படி ஒரு பாலைத்திணை இல்லை என்பதை சுட்டி காட்டி செல்லக்கூடிய தொல்காப்பியர் ஒரு வேறு அந்த வாழ்க்கை முறை சார்ந்த விஷயங்களை சொல்ல வரும்போது பாலைத்திணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார்.
தொழில் சார்ந்த நிலையில் பாலைத்திணைக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இப்படின்ற ஒரு கருத்து சொல்லி கொண்டு வருகிறார். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொழுது பற்றி அதே மாதிரி சொல்லும் போதும் இப்போ வந்து அந்த உரிபொருள் மயக்கத்தை சொல்லும்போது பாலைத்தினை இரண்டாவதாக வைக்கின்றார். ஏன்னா பிரிவு வாழ்க்கை என்பது எல்லா நிலத்துக்குரிய பொதுவான ஒன்றாக இருக்கிறத. பொருள் காரணமாக பிரிந்து செல்வது, அதுக்கடுத்து வந்து அவன் பகை காரணமாக பிரிந்து சென்றிருக்கிறான், இந்த அல்லது தொழில் காரணமாக பிரிந்து சென்றிருக்கிறான், ஓதுதல் காரணம் பிரிந்து சென்றிருக்கும் போது எல்லா இடத்துலையுமே காத்திருத்தல் நிகழ்கிறது. 5 திணைக்குள்ளுமே எல்லா இடத்துலையுமே வந்து அவன் வந்து அந்த பொருள் காரணமாக சென்று தீர்மானத்தை களவுக்கு முன்பு களவுக்கு பின்புலாம் அதில் வரும். அப்போ எல்லா திணைகளுக்குமே அந்த பிரிவு சிந்தனை சொல்லப்படுகிறது. அதுக்கடுத்து இந்த பொழுது பற்றி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அங்கே காரு மாலையும் முல்லை திணையை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. இங்கே குறிஞ்சி முல்லைன்னு சொல்லி குறிஞ்சி பாலைன்னு சொல்லிடுவார். ஏன் இந்த திணை பாகுபாடுகளை திணை வைப்பு முறையை தொல்காப்பியர் இப்படி மாற்றி சொல்லி கொண்டு வருகிறார்? ஒரு நிலத்தை சொல்லும்போது ஒரு சில திணைகளை நீக்கி அது குறிப்பாக பாலைத்திணை நீக்குவதும், உரிபொருளை சொல்லும்போது அந்த வரிசைப்படுத்தப்படும் போது திணைகளை வரிசைப்படுத்தும் போது வேறு ஒன்றாக வைப்பதும், பொழுது பற்றி பேசும்போது ஒவ்வொரு திணைக்கு உரிய 6 பொழுது சொல்கிறார், 6 சிறுபொழுது பற்றி பேசுகின்றார். அதை பற்றி பேசும்போது மாற்றி சொல்லி அங்கே வந்து பார்க்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நடுவு நிலை திணையே நண்பகல் வேணிலோடு முடிவு நிலை மருங்கின் முன்னிய நெறித்தே பின்பணித்தானு உரித்தன மொழிகை என்று சொல்லி அந்த அதுக்கு வந்து ஏதோ இல்லாத மாதிரி அந்த மாதிரி இப்போ அந்த வந்துட்டு மற்ற 4 திணை காலங்களுக்கு உரியது தான். ஆனால் இன்றைக்கு நமக்கு தட்பவெப்ப நிலைகளாக மாறிப்போச்சு. அவர் சொல்லப்படுகின்ற அந்த 2 மாதங்கள் ஒரு திணைக்கு உரிய பொழுதை சொல்லும்போது 2 மாதம் சொல்லுறாங்கல்ல, அது இப்போ மாறி போயிருக்குது. எல்லாமே மாறிப்போச்சு. அது வந்து நம்மளுடைய இயற்கையினுடைய மாற்றங்கள். அந்த நிலையில் அது சொல்லிட்டு போகிறாரு. அதன் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே அதுக்கடுத்து அந்த பிரிவு அடுத்து கடைசியாக அவர் நிறைய பேசுவது பிரிவு திணை தான். அது குறிப்பாக அகத்திணையில் பிரிவு திணை பற்றி தான் பேசுகிறாரு. அது ஓதல் பகையே தூதிவை பிரிவே அதில் ஃபுல்லாக சொல்லிட்டு போகிறாரு. என்னென்ன பிரிவுகள்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சொல்லிட்டு போகும்போது அது 2 வகை பிரிவு யாருக்கு உரியது, அங்கே வந்து ஒரு பெரிய வருண பாகுபாடு செய்ய வருகிறார். அந்த பிரிவு யாருக்கெல்லாம் உரியது என்பது அது நீங்கள் பின்னாடி புறத்தணையில் வரும்போது பார்த்தீங்கன்னா சொல்லுவார். 6 வகைப்பட்ட பார்ப்பன பக்கம், 2-3 மரபின் அப்படி சொல்லிட்டு போயிட்டே 5 வகை மரபின் அரசர் பக்கம், 2-3 மரபின் ஏனோர் பக்கம் அப்படி சொல்லிட்டு போவார். புறத்தணையலுக்கு நீங்கள் வரும்போது அது குறிப்பாக வகைத்திணை பற்றி சொல்லும்போது இப்போ இந்த பிரிவு திணையை சொல்லும்போது அவர் சொல்லிட்டு வரக்கூடியதை அங்கே வந்து வருண பாகுபாடு கொண்டு வருகிறார். இது எங்கே வந்து வைக்கிறாங்கன்னா வாகைத்தானே பாளையது புறனேன்னு சொன்னார் இல்லைங்களா? அங்கே வந்து ஏன்னா அந்த வாகை என்பது வெற்றிக்குரிய திணை. வெற்றிக்குரிய திணையை சொல்லும்போது யாரெல்லாம் வெற்றி பெற்றார்கள் என்பதற்காக அங்கே ஒரு வருணத்தை கொண்டு வராது. 6 வகைப்பட்ட பார்ப்பன பக்கம் என்பதும் 5 வகை மரபின் அரசர் பக்கம் என்பதும் 2-3 மரபின் ஏனோர், அந்த ஏனோர் என்று சொல்ல தான் இங்கே வந்து நீங்கள் அகத்திணையில் சொல்லுவார். 2 வகை பிரிவு நிலை பெற தோன்றலும் உரியதாக என்மனார் புலவர் சொல்லி அங்கே வந்து ஒரு ஏனோர் என்று சொல்லுவார். அந்த ஏனோர் என்பவர் யார் என்பது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அவர் அந்த ஏனோர் பிரிவு தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 4வது வருணத்தாராக குறிப்பிட வருகிறார்கள். உரையாசிரியர்கள் கூற்று அது நச்சினார்க்கினியராக இருந்தாலும் சரி இளம்புறனாக இருந்தாலும் சரி அவர் உரையாசிரியர் கூற்றில் அந்த ஏனோர் என்று சொல்லக்கூடிய அந்த வருண பாகுபாட்டை கொண்டு வந்து பேசுவதும். அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும், இந்த பிள்ளைங்களுக்கு தெரியும், நிலம் பொழுது 2மே வந்து முதற் பொருளாக இருப்பது. உரிபொருள் அந்த 5 வகை ஒழுக்கங்கள். ஏன்னா அதுதான் வந்து பாடலுள் பயின்று வரும்போது சிறப்பு தரக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. இந்த சிறப்பை தரக்கூடியதை எது என்றால் அந்த பாடலுக்குள்ளே வரக்கூடிய கருப்பொருள்கள். அது கருப்பொருள்கள் என்று சொல்லும்போது நீங்கள் எல்லா உயர்திணையாக இருக்கக்கூடிய பொருட்கள் உண்டு. மனிதர்கள், மக்கள், நரகர், தேவர், தெய்வம் எல்லாம் வருகிறது. அக்ரணி வரும்போது நீங்கள் இருக்கக்கூடிய எல்லா விலங்குகள், எல்லா பறவைகள், அங்கு ஓடக்கூடிய என்னென்ன தொழில் செய்கிறார்களோ, அங்கு என்ன நீர் ஓடுகிறது. இப்போ நம்ம வைகை நீர் ஓடுகிறோன்னா அது எந்த திணைக்கு உரியது? அதுபோல் அது அவங்க என்ன தொழில் செய்கிறார்களோ அவங்க பயன்படுத்தக்கூடிய கருவிகள், போர்க்கருவிகள், இது எல்லாம் வந்து திணைக்குரிய கருப்பொருளாக தெய்வம், உணா, வே, மா, மரம், புல், பறை, செய்தி, யாழின் பகுதியோடு தொகை அப்படி சொல்லி கருவென மொழிப அப்படி சொல்கிறாரு. கருப்பொருள்கள் இப்போ முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்ற அந்த முப்பொருள் பாகுபாடு என்பது தொல்காப்பியருடைய திணை பாகுபாட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம். இந்த 3 முப்பொருள் பாகுபாடுமே மக்களுடைய வாழ்வியல் சார்ந்த நிலையிலே அதை வந்து அவர் கொண்டு வந்து சேர்த்து வருகிறார். அந்த காலத்தில் மக்கள் இப்படி வாழ்ந்தார்கள். ஏன்னா அதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கும்போது முல்லை நில மக்கள் தான் முக்கியமாக ஆயர்.
முல்லை நிலத்துக்குரிய மக்கள் யார்? ஆயர்கள். ஆயர்களுடைய தொழில் என்பது ஆடு மேய்த்தல், மாடு மேய்த்தல். இந்த நிலத்திற்குரிய தெய்வமாக எதை கொண்டு வர? மாயோன் மேய காடுரை உலகம். அப்போ முல்லை நிலத்தை தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராரு. நமக்கு இருக்கக்கூடிய அந்த நிலம் என்பது, ஏன்னா இப்போ ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா மருத நிலத்தை சொல்லுவாங்க. இப்போ மனிதன் எதை தேடி ஓடினான்? நீர் ஆதாரத்தை தேடி ஓடிய மனிதன் அங்கே விவசாயம் செய்தனால் முதலாக விவசாயம் தான் தொடங்கியது, வேளாண்மை தொடங்கியது. அதற்குரிய திணை மருத திணை என்று சொல்லப்படுகிறது. இன்னொரு புறம் இங்கே தெய்வத்தை பற்றி சொல்லும்போது மாயோனை முன் நிறுத்ததும், அவர் இன்னும் சொல்லப்போனால் காத்தல் தொழில் செய்யக்கூடியவர் அவர் தான். அதனால் அந்த ஒரு அடிப்படையில் வச்சுருக்காரா? இப்படிலாம் நமக்கு நிறைய கேள்விகள் எழுகிறது. அப்போ மாயோனாகிய அந்த திருமால் யார்? மாயோன்னு திருமாலுன்னு முடிவு பண்ணுறாங்க. அது திருமால் தான். அந்த ஒரு அடிப்படையில் தான் அவர் கோவர்த்தன மலையை எடுத்து மக்களை காத்தார். அந்த மழையை தரக்கூடிய இறைவனாக இவரை கருதியனால இந்திரனை மறந்து விடுகின்றார்கள். அதனால் இந்திரன் அவர்களுக்கு துன்பத்தை தருவதாக அந்த புராண கதை வரலாறு சொல்லப்படுகிறது. அப்படின்ற ஒரு விஷயத்தும் வருகிறது. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த திருமாலுடைய அந்த வரலாற்றிலே வரக்கூடிய ஆயர்கள், ஏன்னா அவருடைய வளர்ப்பு அந்த கண்ணன் வளர்ந்த இடமாக ஆயர் சமூகம் தான் சொல்லப்படுகிறது. அப்போ அந்த ஆயர்களுடைய தொழிலாக இது சொல்லப்படுகிறது. இன்னொன்று, இந்த காடு என்று சொல்லப்படுகின்ற முல்லை நிலத்திற்குரிய காடு, இந்த காடை எப்படி அவங்க மாற்றுகிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு வரலாறும் இதில் வருகிறது அவங்களுடைய வாழ்க்கையில். அப்போ காடை வெட்டி நிலமாக்கிய ஒரு வரலாறு என்பது அது இது ஆதிகால மனிதனுடைய வாழ்க்கையில் போகுது. அப்போ தான் ஆதிகால மனிதன் எப்படி வாழ்ந்தான்? காட்டுக்குள்ளே வாழ்ந்தான். அவன் காட்டுக்குள்ளே வாழ்ந்த அந்த வாழ்க்கை என்பது ஆயர் சமூகத்தினுடைய எச்சமாக சொல்லப்படுகிறது. அந்த ஆயர் சமூகத்தினுடைய எச்சம் என்பது தான் காடு வெட்டி நாடாக்கிய ஒரு வரலாறு. அதுதான் அந்த மருதத்திற்கு வருகிறதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி, முதல் நிலையில் பார்த்தீங்கன்னா குறிஞ்சி தான் எல்லா பகுதியும் மலையாக காடு மேடு மலையாக இருந்தது. அந்த மலையும் காடும் ஒன்றினோடு ஒன்று இணைந்த ஒன்றாக இருக்கிறது. இப்போ எப்படி இந்த வாழ்வியல் சூழல்களை தொல்காப்பிய தன் மனதிலே வாங்கி கொண்டு தன்னுடைய இலக்கணத்தை பாகுபாடு செய்திருக்கிறார். திணை என்ற அடிப்படையிலும் முதற்பொருள் கருப்பொருள் உரிப்பொருள் என்ற அடிப்படையிலும் அவங்க வாழ்க்கை வாழ்ந்த ஒரு சூழலையும் பாகுபடுத்தி கொண்டு செல்லக்கூடிய அந்த வரலாறு என்பது திணை கோட்பாடு. தொல்காப்பியர் வைத்திருக்கிற எழுதிணை கோட்பாடு உங்களுக்கு தெரியும். இந்த கைக்கிளை என்பது என்ன அப்படின்போது அது ஒருதலை காதல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பின்னாடி வந்த இலக்கணக்காரர்களாம் இந்தாண்ட வரக்கூடிய பெருந்திணை என்பது பொருந்தாத நிலையில் இருக்கக்கூடியது. இப்போ இந்த ஒருதலை காதலுக்கு அவர் இலக்கணம் சொல்லும்போது என்ன சொல்லுகிறார் பார்த்தீங்கன்னா, காமம் சாலா இளம்புயோல் வையின், ஏமஞ்சாலா இடும்பை எய்தி, நன்மையும் தீமையும் தருக்கிய புணர்த்து, சொல் எதிர்பெறான் சொல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தலைவனுடைய வாழ்க்கையை கொண்டு வராரு அங்கே. ஏன்னா இந்த ஒருதலை காதல் என்று சொல்லக்கூடியது அந்த தலைவன் மட்டுமே விரும்பியதாகவும், ஏன்னா அந்த காலத்தில் வரலாறுல பார்த்திங்கன்னா அந்த தலைவனுக்கான அந்த பார்த்தல் இயற்கை புணர்ச்சியெல்லாம் வேறு இந்த பிள்ளைங்களுக்கு அவங்க இயற்கை புணர்ச்சியெலாம் கூட அவங்க பாடப்பகுதியில் இருக்கிறது. 4 வகையான அந்த களவு வாழ்க்கைகள். அதில் பார்த்திங்கன்னா அந்த காமஞ்சாலா இளமுயோல் வையின், ஏமஞ்சாலா இடும்பை எய்தி, காம குறிப்பு இல்லாத ஒரு பெண்ணை காம குறிப்பு உள்ள ஒரு ஆண்மகன் அவளுக்கு பல்வேறு துன்பங்களை தரக்கூடிய ஒரு செய்தியை தான் கைக்கிளை திணை எடுத்து சொல்கிறது. அதை என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அந்த ஆண்மகன் அந்த காம குறிப்பில்லாத பெண்ணை அடைவதற்கு காலம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்வதுதான். காலம் காத்திருக்கப்படும் போது இவனுக்கான வயது என்பது ஏறிவிடுகிறது. அந்த பெண்ணுக்கான வயது வேறு சமநிலை வரும்போது அந்த ஏற்றம் இறக்கம் இருக்கிறது. பொருந்தா காமம் கொண்டு வராங்க. அதை சொல்லும்போது பெருந்திணைக்குரிய ஒரு இலக்கணக்காரர்கள் பின்னாடி வந்த பொருந்தா காமம், ஏறிய மடல் திறம், இளமை தீர்திறம், தேறுதல் ஒழிந்த காமத்து மிகுதிரும், மிக்க காமத்து மிடலோடு தொகை அப்படி சொல்கிறாங்க. அப்போ ஏன்னா அந்த பெரியவனாக இருந்த ஒரு தலைவன் இந்த பொண்ணு ஒரு குறிப்பிட்ட வயதை அடையும் போது அவளால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதனால் இந்த பெண்ணிற்காக நான் இத்தனை நாள் காத்து கொண்டிருந்தேன், இந்த பெண்ணை தான் நீங்கள் எனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்ற அடாவடி தடமாக மடல் ஏறுதல். என்னுடைய இளமையெல்லாம் தீர்ந்து விட்டது, இந்த பெண்ணுக்காக இந்த பெண்ணை நீங்கள் திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று சபையோர் முன்பாக அந்த ஊரினுடைய முன்பாக முற்றத்தில் நின்று மடல் ஏற துடிதல்
ஆண்மகனுடைய ஒரு சிறப்பாக அந்த பெருந்திணை சொல்லப்படுகிறது. இந்த நடுவன் ஐந்திணை என்று சொல்லப்படுகின்ற ஐந்துமே அன்பினது ஒழுக்கமாக இருக்கக்கூடிய திணைகள் என்று சொல்லுகின்றார். குறிஞ்சி, முல்லை, பாலை, மருதம், நெய்தல் என்று. அப்போ அந்த ஐந்திணை ஒழுக்கம் என்பது அன்பின் ஐந்திணைன்னு சொல்கிறார். அப்போ இந்த கைக்கிளையும் பெருந்திணை இல்லையான்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் அவர் புறத்திணையில் ஒப்பீடு செய்யப்படும் போது தான் கைக்கிளைக்கும் பெருந்திணைக்குமான ஒரு பெரிய சிறப்பு நமக்கு கிடைக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாடான் பகுதி கைக்கிளை புறனே. இப்போ கைக்கிளை முதலாக பெருந்திணை இருவாய் எழுதினை சொன்னார் அல்லவா தொல்காப்பியர். அகத்திணை இல்லைங்க, புறத்திணைக்கு வரும்போது கைக்கிளையை அவ்வளோ உயர்வாக பேசுகின்றார். பாடான் பகுதி கைக்கிளை புறனே. எப்படி கைக்கிளை திணை இரு பாலருக்கும் ஒன்றுபடவில்லை, ஒற்றுமை இல்லாத திணை. ஒரு அரசனை ஒரு புலவன் பாடுவதும், அல்லது ஒரு புலவனை ஒரு மாணவர் பாடுவதும், அல்லது ஒரு உயர்ந்தோனை ஒரு தாழ்ந்தோன் பாடுவதும், அல்லது தாழ்ந்தோனை ஒரு உயர்ந்தோன் பாடுவதும் அவங்க எந்த காலத்திலும் ஒன்றாக முடியாது. அதை தான் சொல்கிறார். அந்த பாடான் பகுதி கைக்கிளை புறன் என்பது பாடான் பகுதி பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறுகளை புகழ்ந்து பாடுவது, கொடை சிறப்பு, வெற்றி சிறப்பு, வீரச்சிறப்பு, எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே. அப்படி பாடப்படும் போது அந்த தலைவனுடைய சிறப்புகளை ஒரு உயர்த்தி பேசுவது என்பது அந்த ஏற்ற இறக்கம். அது கைக்கிளை திணைக்கு அகத்திணைக்கு உரிய அந்த ஒழுகல் ஆறுகளை புறத்திணையிலே பொருத்தி காட்டுகின்றார் தொல்காப்பியர். ஏன் இப்படி பொருத்தி காட்டுகிறார் என்று சொல்ல பார்க்கும்போது இங்கே அந்த பெருந்திணை என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா காஞ்சி திணைக்கு கொண்டு சேர்க்கிறார். அதேமாதிரி இப்போ அந்த வெற்றி திணை சொல்லும் போது வாகை திணைக்கு கொண்டு வரார். அதுதான் பாலை. பாலை எந்த அளவுக்கு அவர் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒதுக்கிட்டு வந்த தொல்காப்பியர் ஒரு கட்டத்தில் பெருசாக அதுதான் வெற்றி திணை. அவன் தொழிலில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், போரில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், பகையில் வெற்றி பெறுவதாக இருக்கட்டும், கல்வியில் வெற்றி பெறுவது, வாகைத்தானே பாளையது புறனே என்று சொல்லி எல்லா வெற்றிகளுக்கும் உரிய திணையாக அதை கொண்டு வரார். அது பாலைக்குரியதாக. அப்போ பாலை என்பது ஒரு வீட்டை விட்டு இல்லத்தை விட்டு பிரிந்து செல்லும் போது அவன் வெற்றியோடு திரும்பி வருகிறான், பொருள் ஈட்டி கொண்டு வருகிறான், வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருகிறான், கல்வியிலே வெற்றி வாகை சூடிக்கொண்டு வருகிறான். இப்படி எல்லாத்திலும் வெற்றி வாகை சூடிக்கொண்டு வரக்கூடிய ஒரு திணையாக பாலை திணையை கொண்டு சேர்க்கிறார். ஆனால் அந்த பாலை திணைக்கான நிலத்தை சொல்லும்போது அவர் அங்கே சொல்லலை, அந்த பாலைத்திணைக்கான தெய்வத்தை சொல்லும்போது சொல்லலை. ஆனால் பின்னாடி சொல்கிறாங்க பாலைத்திணைக்கு. நம்ம மணலும் சார்ந்த இடம் தான் சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறோம். அதையும் சிலப்பதிகாரமும் சரி, முக்கூடர் பள்ளு என்று அந்த 2 இலக்கியங்களும் குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்து பாலை என்பதோர் படிவம் கொள்ளும். பாலைத்திணை இந்த நிலவரத்தில் கிடையாதுப்பா தொல்காப்பியர் பேசும்போது இல்லைன்ற மாதிரி சொல்லி அது எப்போ மாறுகிறது என்றால் குறிஞ்சி திணையும் முல்லை திணையும். குறிஞ்சி என்பது மலையை சார்ந்தது, முல்லைத்திணை என்பது காடு. இந்த ரெண்டும் ஒரு கட்டத்தில் மழையெல்லாம் பொழிஞ்சு கிழிஞ்சு எல்லாம் அப்படி மேலெல்லாம் ஆகி ஒரு சமநிலைக்கு வரும்போது அந்த இடம் எப்படி இருக்குன்னா எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலைத்திணையினுடைய அகநானூற்றில் 400 பாடல்களில் 200 பாடல்கள் பாலைத்திணை பாடல்கள். 1, 3, 5, 7, 8, 7, 9 ஒற்றைப்படை எண்கள் எல்லாமே பாலைத்திணைக்குரிய பாடல்கள். அது அந்த அகநானூற்று பாடல் வைப்பு முறை என்பது அவ்வளோ சிறப்பான ஒரு விஷயமாக இருக்கும். அப்போ ஒரு இடத்திலே ஒரு பாலைத்திணைக்கான வைப்பு என்பது குறைந்த நிலையிலும் ஒரு இடத்திலே அதற்கான உயர்வும். அப்போ அந்த திணை வைப்பு முறையில் தொல்காப்பியர் என்ன நினச்சிக்கிட்டு செஞ்சார் என்பதெல்லாம் நீங்கள் இப்படி ஆராய்ந்து பார்க்கக்கூடிய சூழலில் நாம் இருக்கிறோம். அகத்திணை 7ஆக சொன்ன தொல்காப்பியர் புறத்திணை 7ஆக சொல்கின்றார். ஆனால் பின்னாடி வந்த இலக்கணக்காரர்கள் புறத்திணையை 12ஆக சொல்லுகின்றார்கள். இதுவே நம்பியாக பொருள் ஆசிரியர் அவர் அந்த கைக்கிளையும் பெருந்திணையும் பற்றி மிக பெருமையாக பேசி கொண்டு செல்கிறார். ஏன்னா அதுதான் வாழ்க்கையினுடைய ஆரம்பம். இப்போ இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வெற்றி என்று ஒன்றை கொண்டு வருகிறார். அந்த வெற்றி திணை புறத்திணையில் நீங்கள் உங்களுக்கு தெரியும், பிள்ளைங்களுக்கும் தெரியும், குறிஞ்சி திணைக்கு சேர்க்கிறார். வெற்றிதானே குறிஞ்சியது புறனே. அப்போ வெற்றி திணையை ஏன் குறிஞ்சிக்கு புறனாக கொண்டு வருகிறார் என்றால் குறிஞ்சி திணையினுடைய பொருள் மயக்கம் புணர்தல், அதற்கான ஒழுகலாறு களவு. இந்த களவு என்பது குறிஞ்சி திணைக்கு உரிய ஒன்றாகவும் மலையும் மலையை சார்ந்த இடத்தை உரிய ஒரு பகுதியாக இருக்கப்படும் போது அந்த வெற்றி திணை என்பது ஆணிரை கவர்தல், அங்கே ஒரு களவு.
புறத்திணையிலே ஆணிரைகளை கவர்ந்து வருதல் என்பது களவு திணைக்குரிய ஒன்றாக கொண்டு வரார். அப்போ அகத்திணையிலே தலைவனும் தலைவியும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய அந்த களவு வாழ்க்கையை இங்கே போர் வாழ்க்கையில் தொடக்கமான ஒன்றாக அங்கு கூட நீங்கள் பார்க்கலாம். அங்கும் உங்களுக்கு முல்லைத்திணையினுடைய சிறப்பை தான் கொண்டு வரார். ஏன் ஆணிரையை கவர வேண்டும்? ஆணிரை என்பது ஒரு நாட்டினுடைய செல்வத்தை சொல்லக்கூடிய, செல்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு திணை. அப்போ அந்த செல்வத்தின் மீது கையை வைத்தால் அவனை கோபத்தை ஊட்டுவது. போரினுடைய தொடக்கம் என்பது வெற்றி திணை. அதே மாதிரி இந்த காதலினுடைய தொடக்கம் என்பது களவு. அந்த களவு வாழ்க்கை என்பது பின்னாடி கற்பிலை முடிகிறது என்பதை சொல்வதற்காக அந்த குறிஞ்சி வெற்றிக்கு சொல்லப்படும். இப்படி ஒவ்வொரு திணையை பற்றியும் பேசும்போதும் தொல்காப்பியர் வாழ்வியல் சித்தாந்தங்களோடு சொல்லி கொண்டு செல்வார். அதே மாதிரி நீங்கள் தும்பை திணையை எடுத்துக்கொண்டாலும் சரி, வாகைத்திணை எடுத்துக்கொண்டாலும் சரி, இன்னும் சொல்லப்போனால் காஞ்சி திணை. ஏன்னா காஞ்சி திணை ஏன் பெருந்திணை புறணேன்னு சொன்னார்னா, பெருந்திணை என்ன சொன்னார்? அது ஒரு துன்பம் தரக்கூடிய திணை. 2 பேரும் சேர மாட்டாங்க. ஏரிய மடல் திறம், இளமை தீருதிறம், தேர்தல் ஒழிந்த காமத்து மிகுதிறம், மிக்க காமத்து மிண்டலோடு தொகை அப்படின்னு சொல்லி முடித்தார் அல்லவா. அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தொல்காப்பியர் சொல்லக்கூடிய அந்த காஞ்சி திணை என்பது எல்லாமே அந்த போரிலே அவரவர்கள் இறந்து படக்கூடிய ஒன்றாக, அதில் எல்லாமே அவங்க இறந்து படுவார்கள். போர் வீரர்களோ மற்றவர்களோ இறந்து படும்போது வருத்தப்படக்கூடிய ஒன்றாக, துயரத்தை சொல்லக்கூடிய ஒரு திணையாக அது கொண்டு வர்றார். அங்கே அது இங்கே நீங்கள் தலைவன் மடல் ஏறனா அங்கே ஒரு துயரம் நிகழ்கிறது. அதனால் பெருந்திணை காஞ்சி திணை பெருந்திணைக்கு புறனாக சொல்லுகின்றார். பாடான் திணையை கைக்கிளைக்கு புறனாக சொல்லுகின்றார். அது எல்லாமே வெற்றி. அது எப்போது ஒன்றாக முடியாது. ஏற்றம் இறக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு திணை கைக்கிளை. அதனால் அதை பாடான் திணை என்பது சிறப்புகளை சொல்லக்கூடிய ஒரு திணையாக. அதுமாரி நீங்கள் வெற்றி. அதுக்கடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உழிஞை திணை. அது உழிஞை என்பது பார்த்திங்கன்னா அதுவும் ஏன் நெய்தல் அது புறணேன்னு சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, நீர்நிலைகள் அரணை காத்தல் முற்றுகை இடுதல் என்ற ஒரு திணையாக அந்த உழிஞையும் நொச்சியும் சொல்லுகின்றார். அங்கே அந்த அரண்மனையை சுற்றி எல்லாம் அகழிகள் இருக்கும். அரண்மனையை சுற்றி நிறைய நீர் அது என்ன சொல்கிற நீர் விலங்குகள், முதலை, அந்த மாதிரி பாதுகாப்பற்ற அதில் போயிட்டு மேலே ஏறி யாரோ ஒரு எதிரி வந்தான்னா அவன் அந்த அகழிகளில் போந்தாலும் செத்து போயிடுவான். இதை ஏன் நெய்தலுக்கு சொல்லுகின்றார் என்றால், நெய்தல் நிலத்திற்கு செல்லக்கூடிய அது திணை இரங்கற் திணை. அந்த இரங்கல் திணையை தான் நொச்சிக்கும் ஊஞ்சிக்கும் கொண்டு வராரு. அவர் கொண்டு வரும்போது ஏன்னா, இப்போ சப்போஸ் யாரோ ஒரு பகை அரசன் அவன் அந்த நாட்டினுடைய மன்னனுடைய பாதுகாப்புலாம் தெரியாமல் அவன் அரணை முற்றுகையிட்டான் என்றால் அவனுடைய அந்த குழிகள், பாதுகாப்பற்ற அந்த குழியிலே அவர்கள் இறந்து பட வேண்டியதுதான். அதில் இருக்கக்கூடிய முதலைகள் மூலமாக அதில் இருக்கக்கூடிய பல விஷ ஜந்துக்கள்லாம் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது எதற்கு உரியதெல்லாம் நெய்தல் நிலத்தினுடைய கடற்கரைக்கு உரிய ஒன்றாக கொண்டு ஒப்புமைப்பை செய்கிறார் தொல்காப்பியர். அப்போ ஒவ்வொரு அகத்திணையையும் ஒவ்வொரு புறத்திணையோடு ஒப்பீடு செய்யப்படும் போது நிலவியல் அடிப்படையில், வாழ்வியல் சூழல்கள் நிகழக்கூடிய அடிப்படையில் தான் அவர் பாகுபாடு செய்கிறார். அதில் ஒரு பெரிய அவர் அந்த ஒரு ஃபிலாசபி சொல்கிறார், வாழ்வியல் சித்தாந்தத்தை சொல்கிறார். அதில் இன்னும் அந்த களவு கற்பியலை பற்றி சொல்லும்போது நிறைய வருகிறது. அது எல்லாமே அந்த குறிஞ்சி திணைக்குரிய விஷயங்கள்லாம் சொல்லும்போது ஒவ்வொன்றையுமே எல்லாமே அந்த வாழ்வியல் சார்ந்தே தன்னுடைய அந்த தொல்காப்பியத்தினுடைய 9 அதிகாரங்களை வைக்கக்கூடிய நிலைகள். தொல்காப்பியத்தினுடைய அந்த வாழ்வியல் சித்தாந்தம் என்பது அவர் ஏனோ தானோ தன்னுடைய ஆசிரியரை மிஞ்சி அவர் தொல்காப்பிய பொருளதிகாரம் செய்யலை. அவர் தன்னுடைய நேரில் கண்ட வாழ்க்கை ஒழுகலாறுகளை மக்கள் இப்படி தான் வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படிப்பட்ட நிலவியல் சூழலில் தான் இந்த உலகம் இருந்திருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒன்றாகத்தான் தொல்காப்பிய பொருளதிகாரத்தை அமைச்சிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் தொல்காப்பிய திணை கோட்பாடுகள் வகுக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு அந்த திணைகளும் வாழ்வியல் சூழலோடு அதில் எதுவும் பிரித்து பார்க்க முடியாது. ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வாழ்வியல் ஒப்பிடப்படுகிறது. அதில் அந்த சித்தாந்தங்கள் நம்ம நேரடியாக பார்க்க போடும்போது அந்த களவு என்ற ஒன்று குறிஞ்சி திணைக்கு உரியதுன்னா, இங்கே களவு என்பது ஆணிரை கவர்தல், போரினுடைய தொடக்கம் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு சித்தாந்தத்தையும் அதுக்குள்ளே வைத்து கொண்டே வருகிறார் என்பதை உணர வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு தொல்காப்பியத்தை நிச்சயமாக அவர்கள் கல்லூரிக்கு வரும்போது படிப்பார்கள். இருந்தால் அவர்களுக்கு பொது தமிழிலே இது தொல்காப்பியம் குறித்த களவு சார்ந்த இந்த முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் நிச்சயமாக இருக்கும். அவர்கள் நிச்சயமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம். பெரிய தமிழ் அறிஞர்கள், ஆர்வலர்களாக இருக்கின்றீர்கள். இவ்வளோ நேரம் பொறுமை காத்து கேட்டமைக்கு என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இடம் சாருகிறேன். நன்றி.
ரொம்ப அருமையாக சொன்னாங்க. தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும் மாணவர்களுக்கு, பள்ளி மாணவர்களுக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல. இந்த ஐந்திணை பாகுபாடு குறித்து இந்த குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை படிச்சிருப்பாங்க. அது தொடர்பான இந்த ஒவ்வொரு திணையிலையும் ஒவ்வொரு மக்களுடைய வாழ்வியலும் எப்படி அமைந்தது என்பதை தொல்காப்பியர் ரொம்ப நுட்பமாக சொல்லியிருக்காரு. அதை அழகாக பதிவு செஞ்சாங்க. அந்த ஒவ்வொரு திணைக்கும் ஒவ்வொரு கடவுள் இருந்தாங்க, ஒவ்வொரு தொழில் இருந்தது, அந்த மக்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறத அதுலேருந்து மாறுபட்டு எப்படி இப்போ இருக்கக்கூடிய மனிதன் வந்தான் அப்படிங்கிறதுக்கான ரொம்ப விடையாக ரொம்ப அழகாக இருந்துச்சு. மிக்க நன்றி அம்மா. அம்மா அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்குமாறு தலைமை ஆசிரியர் ஜான் கண்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். இவர்களது ஏதாவது வினாக்கள் இருந்தால் மாணவர்கள் கேட்கலாம்பா. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தோணி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். மிகச் சுருக்கமாக மாணவர்களுக்காக தலைமை ஆசிரியர் முதல்ல நிறைய அறிவுரையை சொல்லிட்டார். உங்களை குரலை சொல்ல வச்சார் பார்த்தியா, அதுக்கு அவர் பாராட்டு. அடுத்து வந்தவர் நகைச்சுவை என்ற பெயரில் வந்தால் கூட உங்களை கேள்வி கேட்டு கேட்டு இழுத்து இழுத்து கதை சொல்லி அருமையாக புரிய வைத்தார். மூன்றாவது தொல்காப்பியம் எங்களுக்கே மண்டையை உடைக்கும். அதை இவ்வளோ எளிமைப்படுத்தி சொன்னதற்காக அவர்களுக்கும் பாராட்டு. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். நன்றிங்க. வேறு யாருக்கேனும் வினாக்கள் இருக்கா? தொல்காப்பியத்தில் திணை கோட்பாடும் வாழ்வியல் குறித்த சான்றுகளோடு நிறுவிய நமது அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி. அதாவது மாணவர்களுக்கு தெரிந்த விஷயம் சொன்னால் அந்த ரெண்டு நூற்பா தான் அவங்களுக்கு தெரியும். அதாவது திணைக்குரிய தெய்வம், முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், அதுதான் அவங்களுக்கு தெரியும். மற்ற கொஞ்சம் விலகி போன மாதிரி இருந்தது. அதனால் அவங்களுக்கு கேள்வி கேட்க பயமாக இருக்குது. வேறு ஒன்றும் ரொம்ப நல்லா இருந்தது. ஐயா இடையில பேசினாங்க, நகைச்சுவையாக பேசினாங்க, வரலாற்று சான்றுகளோடு சொன்னாங்க, கதையோடு சொன்னாங்க. மாணவர்கள் அதை எளிமையாக புரிந்து கொண்டார்கள். ஐயாவுக்கு வணக்கம், நன்றி. எங்கள் தலைமை ஆசிரியர் பேசினதை நாங்கள் கேட்கல, இருந்தாலும் எங்கள் தலைமை ஆசிரியர் இருமொழி புலமை மிக்கவர் என்பதில் ஐயமில்லை கடுகளவும். எங்கள் தலைமை ஆசிரியருக்கு நன்றி. நன்றி அம்மா, நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி சகோதரி அவர்களே. ஆக்சுவலாக நான் இங்கே பேசும்போது இன்னும் கொஞ்சம் ஹையில் பேசணும்னு நினச்சிட்டு வந்தேன். மாணவ செல்வங்கள் இருந்ததுனால அவங்க லெவலுக்கு நான் மாற்றிக்கிட்டேன், என்னுடைய உரையை மாற்றிக்கிட்டு அவங்களுக்கும் அது பயன்பாடு. ஏன்னா அவங்களுடைய பொது தமிழில் நிச்சயமாக அது இருக்கிறது, நான் பார்த்துருக்கேன். அந்த அடிப்படையில் அவங்களுக்கு நிச்சயமாக முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், ஐந்திணை பாகுபாடு நிச்சயமாக அவங்களுக்கு பாடம் இருக்கிறது. களவு பற்றிய செய்திகள், அது ஐந்திணை பாகுபாடுகள் இருக்கிறது. அதேமாதிரி புறத்திணை செய்திகளும், வெற்றி, அதெல்லாமே இருக்கிறது. நீங்களாம் படிக்கணும். என்னுடைய அன்பு நிறைந்த வாழ்த்துக்கள் பிள்ளைகளா. இதெல்லாம் பெரிய உங்களுக்கு வாய்ப்புகள். இதெல்லாம் நாங்களாம் படிக்கும்போது இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரங்கு, இந்த மாதிரியான ஒரு தமிழ் கூடலில் வாய்ப்புலாம் இல்லை. நீங்களாம் லக்கி ஃபெல்லோஸ். அந்த அளவில் வாழ்த்துக்கள். அதற்கு நிச்சயமாக இந்த மேல்நிலை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியரே நிச்சயமாக நான் வணங்கி பாராட்டுகிறேன். மிக்க நன்றி. நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதிக்கு சென்று விட்டோம். இந்த 183 மற்றும் 184வது தமிழ் கூடல் நிகழ்விற்கு தலைமை தாங்கி எங்களை எல்லாம் இந்த நிகழ்விற்கு அடித்தளமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கக்கூடிய உலகத் தமிழ்ச் சங்கத்துடைய இயக்குனர் மற்றும் துணைத் தலைவர் முனைவர் ஈசா பர்வீன் சுல்தானா அம்மா அவர்களுக்கு முதற்கனினுடைய நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறேன். இந்த நிகழ்வில் மாணவ கண்மணிகளை உண்மையிலே சொன்ன உடனே ஐயா ஒப்புதல் கொடுத்து உடனே எங்களுக்கு இசைவு தந்து மாணவர்களை அழைத்து வந்தாங்க. ஜான் கண்ணன் ஐயா அவர்களுக்கு ஒரு அருமையான முன்னிலை உரையும் வழங்கி சிறப்பித்தார்கள். மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். உண்மையிலே ஏபிடி துரைராஜ் பள்ளி எங்களோட இணைந்து எப்போதுமே இருக்காங்க. அதனால தான் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சான்றிதழ் அந்த பள்ளிக்காக நாங்கள் மேடை பேச்சு ஆளுமை திறன் மேம்பாட்டு பயிற்சியில் அமைச்சர் அவர்களுடைய கையால் கொடுத்தோம். அது எங்களுக்கு மிகுந்த மனநிறைவையும் மகிழ்ச்சியும் தந்தது. மிக்க நன்றி. நன்றிங்க.
தமிழ் கூடல் உரை வழங்கி சிறப்பித்த நகைச்சுவை மன்றத்தினுடைய செயலாளர் சிவகுருநாதன் ஐயா அவர்கள் இலக்கியம் தரும் தன்னம்பிக்கை என்ற தலைப்பில் பேசும் பொழுது அந்த எந்தெந்த இலக்கியங்களின் மூலமெல்லாம் நாம் தன்னம்பிக்கையை பெறலாம், அதன் மூலமாக நம்ம என்னென்ன கற்றுக்கொள்ளலாம், அதை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம், நம்முடைய வாழ்க்கைக்கான அடித்தளமாக அதெல்லாம் எப்படி இருக்குது என்பதை மிக எளிமையாகவும் தன்னுடைய கதைகளோடும் அது மாதிரி நிறைய நம்மளுடைய முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய கலாம் உள்ளிட்ட நிறைய தலைவர்களோட வாழ்க்கையை ஒப்பிட்டு ரொம்ப எளிமையாக மாணவர்களுக்கு புரியும்படியும் விளக்கினார்கள். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றி ஐயா. புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய முனைவர் விஜயராணி அம்மா அவர்கள், உண்மையிலே அம்மா எப்படி தெரியும் அப்படின்னு கேட்கும்போது எனக்கே வியப்பாக இருந்துச்சு. பாரங்கும் பாரதின்னு சொல்லிட்டு நாங்கள் இணைய வழியில் ஒரு கருத்தரங்கம் நடத்தினோம். அதன் மூலமாக அம்மா எங்களை தெரிஞ்சுக்கிட்டு அதன் மூலமாக தான் அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னு கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. கொரோனா பீரியடில் நடந்த நிகழ்ச்சி இது. அந்த வகையில் அம்மா தொல்காப்பியத்தில் திணை பாகுபாடும் வாழ்வியலும், திணை பாகுபாடுங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும், இருந்தாலும் அதனுடைய நுட்பங்களை எல்லாம் தொல்காப்பியர் எப்படியெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை ரொம்ப அழகாக பதிவு செஞ்சாங்க. அந்த ஐந்திணை பாகுபாட்டின் மூலமாக தொல்காப்பியர் அந்த நம்மளுடைய வாழ்க்கையை எப்படிய சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத சொன்னாங்க. இந்த மருதநில வாழ்வியல் அப்படிங்கிறத சொன்னாங்க. அந்த ஆயர் சமூகத்தோட எச்சமாக அது இருக்குது அப்படிங்கிறத மாதிரி முல்லை நிலம் சொல்லும் பொழுது காடும் காடு சார்ந்த பகுதியும் அந்த காட்டை அழித்து மனுஷன் நாடாக்கணும் அந்த வாழ்வியலை சொன்னாங்க. அது மாதிரி ஒவ்வொரு நுட்பத்தையும் அதில் எப்படியெல்லாம் தொல்காப்பியர் சொல்லியிருக்கார் வாழ்வியலுக்கான நுட்பத்தை என்பதை அழகாக பதிவு செய்த அம்மா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். மிக்க நன்றி அம்மா. இந்த இவ்வளவு நேரம் உரையை கேட்ட மாணவ கண்மணிகள், ஏபிடி துரைராஜ் பள்ளியினுடைய மாணவ கண்மணிகள் அத்துணை பேருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்து மகிழ்கிறோம். அது மாதிரி தமிழ் அறிஞர்களுக்கும் தமிழ் ஆர்வலர்களுக்கும் கவிஞர்களுக்கும் அத்துணை பேருக்கும் நன்றியினை தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நாட்டுப்பண். जनगण मन अधिनायक जय हे भारत भाग्य विधाता पंजाब सिंध गुजरात मराठा द्राविड उत्कल बंगा विंध्य हिमाचल यमुना गंगा उच्चल जलसितरंगा तब शुभ नामे जागे तब शुभ आशीष मागे कागे दब जय गादा जनगण मंगलदायक जय गे भारत भाग्य विधाता जय गे जय गे जय गे जय 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 गे।